கிருபையின் கீழ் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துதல். பொதுவாக இந்த உலகத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஒரு ஆள் இல்லை ஏதோ ஒரு துறையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவருக்குள்ளே ஒரு முக்கியமான பழக்கம் இருக்கிறது. அந்த ஹேபிட்டுக்கு பேர் செல்ஃப் டிசிப்ளின். ஓ இன்னைக்கு தான் போட்டியா, வாங்க போவோம் அப்படின்னு போகிறவங்க ஜெயிக்க போகிறதில்லை. ஒரு வருடத்துக்கு முன்பாகவே 6 மாதத்துக்கு முன்பாகவே தன் சரீரத்தை, தன் உணவை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அந்த நாளுக்காக ஒரு பயிற்சியை செய்து கடைசியில் அதில் சேரும்போது கடைசியில் பார்த்தா மெடலோடு பரிசோடு அவர் வருகிறார். இப்படி தான் பாருங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ, தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற உங்களுக்கும் இந்த பழக்கம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்றாரு. அது என்ன? சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு. ஏகப்பட்ட வாக்குகள், ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் நமக்கு இருக்கு பாருங்களேன். ஆனாலும் ஏன் போய் மக்கள் அடைகிறதில்லை? மக்கள் ஏன் சுத்தின மலையே சுத்தி வராங்க? எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் நம்ம பக்கம் இருக்கிறாரா இல்லையா? வாழ்க்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதை அவனால் அடைய முடியும். அப்பனா என்ன அர்த்தம்னா, விருப்பம் இருக்கிறது, அதற்கு ஏற்ற செயல்கள் இல்லை. அதுதான் தோல்விக்கு காரணம். உங்க எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்குதுங்க. வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்குன்னா, யூ ஆர் நாட் ஃபைண்ட் இட் யுவர் அசைன்மெண்ட். உங்களுடைய அழைப்பு என்னன்றதை நீங்க இன்னும் என்ன பண்ணாம இருக்கிறீங்க, கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உழைப்பை அல்ல, அழைப்பை தேடுங்கள். எனக்கு யாராவது நல்லது செய்வாங்களா? அவ்வளவு தாழ்வா வாழ்றதுக்கு உங்களை படைக்கல. நல்லதை செய்யறதுக்காக கடவுள் நம்மளை உண்டாக்கி இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கீங்க. ஒரு நல்ல முதிர் வயதில் நீங்க மறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ரெஸ்ட் ஆண்டவரே அங்கே வர்றேன், ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியல அப்படின்னு நீங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாழ்வதற்கு நோக்கம் வேண்டும், வாழ்ந்ததற்கு அடையாளம் வேண்டும். கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை புதுப்படைப்பாய் மாற்றினது மட்டும் இல்லை, அந்த புதுப்படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க பல பேருக்கு என்ன பண்ண போறீங்க? நல்லது செய்ய போறீங்க. நல்லது செய்யறது மட்டும் இல்லை, இப்படி நீங்க நல்லதெல்லாம் செய்வீங்கன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு சில விஷயத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். இடம் ஆயத்தம், பணம் ஆயத்தம், ஆட்கள் ஆயத்தம். ஆல் திங் இஸ் ரெடி. நீங்க வந்தா மட்டும் போதும். ஒரு மனுஷன் தன்னை ரெடி பண்ணா, ஒரு மனுஷன் தன்னை டிசிப்ளின் பண்ணா, ஒரு மனுஷன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டால் எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற கனத்துக்குரிய பாத்திரமா அவன் இருக்க ஆரம்பிப்பான். ஆமென். நீங்க என்ன பாத்திரமா இருக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சின்ன சின்ன விஷயத்திலிருந்து இந்த டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆகும். உண்மையான ஆவிக்குரிய மனிதனுக்கு வெளியில இருந்து வரக்கூடாது, உள்ள இருந்த டிசிப்ளின் மலர வேண்டும். வாழ்க்கையின் காரியங்களின் முன்னேற்றங்கள் எல்லாம் கர்த்தர் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுட்டார். உங்க ஜெயம் எப்பவுமே ரெடியா இருக்குது. நீங்க ரெடி ஆனீங்கன்னா அதை எடுத்துப்பீங்கன்ற நான். எதுக்காக வெயிட்டிங்க? எதுக்காக வெயிட்டிங்? ஏன் தாமதம் ஆயிட்டு இருக்குது? ஏன் சில காரியங்களை வாழ்க்கையில இன்னும் பார்க்க முடியலன்னா, ஆள் இன்னும் ரெடி ஆகாம இருக்கிறான். ரெண்டு தேவை உங்களுக்கு. ஒன்று பர்பஸ், இன்னொன்று டிசிப்ளின். உங்களுக்கு நோக்கமும் ஒழுக்கமும் வந்துவிட்டால் நீங்கள் உயர்வதை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் எந்த மனிதனாலும் தடுக்கவே முடியாது. பர்பஸ் அண்ட் டிசிப்ளின் எல்லாம் சொல்லுங்க. நோக்கமும் ஒழுக்கமும். ஒழுங்குகளும் நோக்கங்களும் இல்லாத வாழ்க்கை ஆற்றலை விரயமாக்கும். ஒழுங்கு வருகிறதோ அங்கே உயர்வு வருகிறது. இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கிறேன்னா, கிருபையின் கீழ் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துதல். எல்லாம் சொல்லுங்க, ஒழுங்குபடுத்துதல். ஆமென். பாருங்க, இதுக்கும் வாழ்க்கையின் முன்னேற்றங்களுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. அதை பற்றி நாம் கொஞ்சம் பேசலாம். காலையில் விட்ட சில இதிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். நீங்கள் வீட்டில் போயிட்டு இன்னைக்கு காலையில் போதித்த போதனையை மறுபடியும் என்ன பண்ணுங்க, கேளுங்க. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம், 1 Corinthians chapter 9 9:24. பந்தய சாலையில்
ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை வைத்து, ஒரு விளையாட்டு வீரனை வைத்து ஒரு ஓமானம், ஒரு எக்ஸாம்பிள்ஸை பால் சொல்லுகிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். இச்சை அடக்கம்னா என்ன? நிறைய பேர் பார்க்குறாங்க, இச்சை அடக்கம்னா என்னது? பெந்தேகோஸ்தே சர்ச்சில் நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் என்னன்னே தெரியாது கடைசி வரைக்கும். இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும், இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும், இச்சை அடக்கமாக. ஆமாம், அப்படின்னா இச்சை அடக்கமாக இருக்க வேண்டும். அதாவது பலமாக பேசிடுவாங்க, கடைசி வரைக்கும் என்னன்னே தெரியாது. பாருங்களேன், எல்லாம் சொல்லுங்கள் டிசிப்ளின், எல்லாம் சொல்லுங்கள் டிசிப்ளின். ஆமென். டிசிப்ளின் அண்ட் எக்ஸசைஸ் செல்ஃப் கண்ட்ரோல் இன் ஆல் திங்ஸ். எல்லாம் சொல்லுங்கள் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல். ஓகே. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஸோ ஐ டிசிப்ளின் மை செல்ஃப். இப்போ பால் என்ன சொல்கிறாரு? பொதுவாக இந்த உலகத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஒரு ஆள் ஒரு போட்டியில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு துறையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவருக்குள்ளே ஒரு முக்கியமான பழக்கம் இருக்கிறது, ஒரு ஹேபிட் இருக்குதான். அந்த ஹேபிட்டுக்கு பேர் செல்ஃப் டிசிப்ளின். எல்லாம் சொல்லுங்கள் செல்ஃப் டிசிப்ளின். பால் பாருங்கள், அதை எவ்வளோ கவனிச்சிருக்கிறார் பாருங்களேன். சும்மா பரிசு வாங்கிறது இல்லை. பல பேர் போட்டியில் கலந்துக்கலாம், ஆனால் பல பேர் போட்டியில் என்ன பண்ணலாம், பேர் கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் யார் பெறுகிறார்கள்னு கவனித்து பார்த்தா அதனுடைய ரூட் என்னன்னு பார்த்தா, யாருக்கு ஒரு டிசிப்ளின்டான ஒரு லைஃப், ஒரு டிசிப்ளினான ஒரு காரியம் இருக்கிறதோ, சுய கட்டுப்பாடும் சுய ஒழுக்கங்களும் உள்ளவர்களாக, இப்போது இன்றைக்கி தான் போட்டியா, வாங்க போவோம் அப்படின்னு போகிறவங்க ஜெயிக்க போகிறதில்லை. ஒரு வருடத்துக்கு முன்பாகவே, 6 மாதத்துக்கு முன்பாகவே தன் சரீரத்தை, தன் உணவை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அந்த நாளுக்காக ஒரு பயிற்சியை செய்து கடைசியில் அதில் சேரும்போது கடைசியில் பார்த்தா மெடலோடு பரிசோடு அவர் வருகிறார். ஆமென். பார்த்துங்கலாம், சில கோடிகள் பரிசை பெறுகிறார்கள். இங்கேருந்து நம்ம டிவியில் பார்க்குறோம், பாருங்களாம் ஒரே நாளில் பாருங்கப்பா எத்தனை கோடி கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு. பார்த்தா அது ஒரு நாள் மாதிரி தான் தெரியுது, ஆனால் அது ஒரு நாளில் நடக்கலை. பல நாள் ஆயத்தத்தினுடைய விளைவாக ஒரு நாள் பரிசு கையிலே வருகிறது. அப்போ வேதவசனம் என்ன சொல்கிறாரு? இப்படி தான் பாருங்கள், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ, தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற, உங்களுக்கும் இந்த பழக்கம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்றாரு. அது என்ன? சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமானது அப்படின்றாரு. ஆமென். ஸோ உங்களையும் நீங்கள் டிசிப்ளின் பண்ணிக்கிறது, உங்களையும் நீங்கள் ஒழுங்குபடுத்துறதுன்றது ரொம்ப அவசியமான ஒன்றாக அது இருக்குது பாருங்கள். சரி, இதை நீ காலையில் நிறைய காரியங்கள் பேசினேன். முதல்ல ஃபைனான்ஷியல் டிசிப்ளின். எல்லாம் சொல்லுங்கள் ஃபைனான்ஷியல் டிசிப்ளின். ஆமென். நிறைய டிசிப்ளினில் நிறைய ஏரியாஸ் இருக்குது. நான் ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ப்ரேயர் லைஃப்பில் ஒரு டிசிப்ளின், ஜெப வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு கொண்டு வருவது, உங்கள் வேத வாசிப்பில் ஒரு ஒழுங்கை கொண்டு வருவது, இது எல்லாமே ரொம்ப வைட்டலாக இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக அது இருக்கிறது. தேவனை தேடுகிற காரியங்களிலே ஒரு ஒழுங்கு மிக அவசியமாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கொண்டவர்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சாதிக்கிறாங்க. இப்போது நான் சொன்னேன், இந்த மாஸ்ட்ரின்ற இடத்துக்கு, நிபுணத்துவம்ன்ற இடத்துக்கு யார் வாரா? சுமார் 10,000 மணி நேரங்களை ஒருவர் எதில் செலவு செய்திருக்கிறாரோ அவர் கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு, அதில் நிபுணராக மாறி விடுகிறார். அப்போ வேதவசனம் இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டு வருன்னு சொன்னதில் ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? அப்போ ஒருத்தருக்கு ஒரு முறையான வேத வாசிப்பு இருக்குது, கர்த்தருடைய வார்த்தையை அவர் பெற்றுக்கொண்டே வருகிறார்னா, நான் சொல்கிறேன், அவர் தேவனை குறித்த அறிவிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை அடைவது நிச்சயமாக இருக்கிறது. மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், முதல்ல அது உங்கள் வாழ்க்கையை மாற்றுன்றேன். ஆமென். சும்மா ப்ரீச் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை. பாருங்களேன், நீங்கள் உங்களுடைய செல்ஃப், உங்கள் வாழ்க்கை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக நீங்கள் அதில் ஈடுபடும் பொழுது அது உங்களை அப்படி என்ன பண்ணுது, உருவாக்குது.
அப்போது நிறைய இந்த வருஷத்திலே சில வாக்குகள்லாம் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? உன் ஆத்துமா அரசால விரும்புகிற இடத்துல எல்லாம் நீர் அரசாளுவீர். அப்படின்னா என்ன? சிம்பிளாக நீங்கள் விரும்புகிறது கொடுக்கப்படும், ஆசைப்பட்டதை அடைவீர்கள். ஆமென். ஆனால் இப்படி ஏகப்பட்ட வாக்குகள், ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் நமக்கு இருக்கு பாருங்களேன். ஆனாலும் ஏன் போய் மக்கள் அடைகிறதில்லை? மக்கள் ஏன் சுத்தின மலையே சுற்றி வராங்க? ஏன் வாழ்க்கை அதே இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆசைகள் நிறைய இருக்குது. தொப்பை குறையணும்னு ஆசை யாருக்கு தான் இல்லை? ஹலோ, டக்குன்னு எங்கே வந்துட்டாங்க பாருங்க, வரணும்ல. எப்படி நானும் பெண்ணிகின் மாதிரி வல்லமையாக இருக்கணுன்ற ஆசை யாருக்கு தான் இல்லை? இந்த மாதிரி ஒரு செழிப்புள்ள வாழ்க்கை நானும் வாழணுன்ற ஆசை யாருக்கு தான் இல்லை? எல்லாருக்கும் ஆசை இருக்குது, விருப்பங்கள் இருக்கிறது. நான் என்ன கேட்குறேன், விருப்பங்களை அடைய முடியுமா? விரும்பினது நடக்குமா? ஆசைப்பட்டது கிடைக்குமா? இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் உண்டாகுமா அப்படின்றதான் கேள்வி பாருங்க. இல்லை பைபிள் சும்மா சொல்லுதா? பைபிள் ஆசை விருப்பங்களுக்கு எதிரி அல்ல. ஆமேன். நம்ம ஆட்கள் அப்படியே மாற்றி போட்டாங்க பிளேட்டை. நம்ம ஆட்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ எதுக்கும் ஆசைப்படாத, நீ எதுக்கும் விரும்பாத, கத்தர்கிட்ட ஒரு 100 காரியம் கேட்டேன்னா போனால் போதுன்னு ஒன்றை தான் செய்வார். இப்படி கத்தரை என்ன பண்ணிட்டாங்க, டவுன் பண்ணி பேசி விட்டாங்க. கத்தர் அப்படி இல்லை. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நான் செய்கிறவர். ஆமென். ஆமாம், தட்டலாம், தப்பு கிடையாது. மிகவும் அதிகமாய் செய்கிறவர் அவர்தான் கத்தர். கத்தரும் நிறைவானவர், ராஜ்யமும் எப்படிப்பட்டதான் இருக்குது, நிறைவானதாக இருக்குது. ஆனால் இங்கே ஏன் யாரும் பெருசாக சாதிக்கிறது இல்லை? ஏன் பெருசாக எழும்புகிறது இல்லை? ஏன் ஒரு வெற்றியோடு விடுதலையோடு மக்கள் ஏன் வாழ்கிறதில்ல அப்படின்னு தேடி பார்த்தா வெறும் ஆசையை மட்டும் வச்சுருக்கிறாங்க, வெறும் வாக்குத்தத்தத்தை மட்டும் வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்னு நிறைய பேருக்கு தெரியல பாருங்கள். ஏன் ஆக்டிவேட் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. அதனால தான் ஞானி சாலமோன் சொல்கிறாரு, நீதிமானுக்கோ அவர் விரும்புகிறது கொடுக்கப்படும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. சோம்பேறியின் ஆசை அவனை கொல்லும், அவன் விரும்பியும் ஒன்றையும் பெறமாட்டான் என்று வேதவசனம் சொல்லுகிறது பாருங்க. சோம்பேறியின் ஆசை அவனை கொல்லும். ஏன் ஆசை அவனை கொல்லுது? எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்க. கத்தர் நம்ம பக்கம் இருக்கிறாரா இல்லையா? அவங்களுக்கு நடக்கு, இவங்களுக்கு நடக்கு. கீழ் வீட்டில் வாங்கிட்டாங்க, மேல் வீட்டில் வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டில் இன்னும் வாங்கலையே அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பதட்டம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டே இருக்குது பாருங்களேன். கத்தர் அந்த மாதிரி வாழ்க்கையை டிசைன் பண்ணல. வாழ்க்கை எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதை அவனால் அடைய முடியும். அது ஆவிக்குரிய நிலையில் இருக்கலாம், அது பொருளாதார நிலையிலே அது இருக்கலாம், அது சமூகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கலாம், கத்தர் உங்களுக்காக வைத்த அழைப்பின் காரியமாக அது இருக்கலாம். அது என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் விரும்புனீங்கன்னா முதல்ல யோசித்துக்கோங்க. நீங்கள் கத்தர்கிட்ட வரும்போதே சில விருப்பம் உங்களுக்கு வருது பாருங்களேன். அந்த விருப்பம் வந்து சாதாரண விருப்பம் இல்லை, கத்தரே உங்களுக்குள்ளே வைக்கிற ஆழமான காரியமாக அது இருக்குது. முதல்ல அதை கொஞ்சம் மதிங்க. இந்த வசனங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை. அப்போனா என்ன அர்த்தம்னா, விருப்பம் இருக்கிறது, அதற்கு ஏற்ற செயல்கள் இல்லை. அதுதான் தோல்விக்கு காரணம். விரும்பிக்கிட்டே இருக்கிறோம், ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் அதற்கான இப்போ சிம்பிள் நான் சொன்னது வந்து ஸ்பிரிச்சுவல் லா கிடையாது. 10,000 மணி நேரங்களை ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட காரியங்களில் செலவு செய்வானா அதில் நிபுணனாய் மாறுறான்றது ஆவிக்குரிய பிரமாணம் ஒன்றும் கிடையாது. நார்மல் திங்ஸை பண்ணாலே ஒருத்தர் ஜெயிச்சிருவார். அது சமையலை பற்றி இருக்கலாம், தீர்க்க தரிசனத்தை பற்றி இருக்கலாம், எனி ஃபீல்டு போய் ஸ்பெண்ட் பண்ணி அதில் இது பண்ணிங்கன்னா சில நல்ல கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு வருஷமும் கொஞ்சம் நாள் தான் வருது இல்லையா? 416 நாள்ன்றது எவ்வளவு? அவ்வளோதான், ஒரு வருஷம், அவ்வளோதான். ஆனால் நான் கேட்குறேன், எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை வருஷம் ஆகுது? அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். ஒரு வருஷம் 1.5 வருஷங்களுக்குள்ள ஒரு அடையாளமாக மாற ஆரம்பிச்சிடணும். ஆமென். எதையோ சாப்பிட்டோம் தின்னோம் அப்படி போகக்கூடாது. கடவுள் உங்களுக்கு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார்.
எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எத்தனை பேர் ஐ ஹாவ் அ காலிங் நம்புறீங்க? நம்புறீங்களா? அழைப்புனா ஊழியத்துக்கு அழைப்புன்னு நினச்சிடாதீங்க. உங்கள் எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்குதுங்க. வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்குன்னா யூ ஆர் நாட் ஃபைண்ட் இட் யுவர் அசைன்மெண்ட். உங்களுடைய அழைப்பு என்னன்றதை நீங்கள் இன்னும் என்ன பண்ணாமல் இருக்கிறீங்க, கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். பைபிள் எதை சொல்லுதுன்னா, பிழைப்பை தேடு அப்படின்னு சொல்லலை, அழைப்பை தேடுன்னு இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிழைப்பை அல்ல, சொல்லுங்கள், அழைப்பை தேடுங்கள். ஃபைண்ட் யுவர் காலிங், ஃபைண்ட் யுவர் அசைன்மெண்ட். ஆமென். நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆனால் நமக்கு இது என்னன்றது தெரிஞ்சுக்காம வைத்த எப்படிலாம் நிரப்பலான்ற போட்டியிலே நம்ம எல்லாரும் போயிட்டுருக்கோம். எப்படி வீட்டை கட்டுறது, எப்படி பிள்ளையை கட்டி கொடுக்கறது, எப்படி படிக்கிறது, எப்படி சாப்பிட்றது, இப்படியே வாழ்க்கையின் போர்லேயே என்ன பண்ணிகிட்ருக்கோம், போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. யூ ஹாவ் அ காலிங் அண்ட் யூ ஹாவ் அசைன்மெண்ட். அப்படின்னா என்னென்னா, அந்த அசைன்மெண்ட், அந்த காலிங்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கும் அதை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்தே கர்த்தர் அதுக்குள்ளே வச்சிருக்கிறார். இதை கண்டுபிடிக்கிறது தான் ஞானம். புரியல, மறுபடியும் சொல்கிறேன். இப்போ பிரதர், நாங்கள் வாழ்க்கைக்காக போராட்டி இருக்கிறோம், பிழைப்புக்கு தேடிட்டு இருக்கோம், நீங்கள் அழைப்பை கண்டுபிடிங்கன்றீங்க. அழைப்பை தேடி போனோம்னா பிழைப்பு என்ன ஆகும் பிரதர் அப்படின்றீங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்காக வச்சுருக்க அந்த அசைன்மெண்ட்டில், அந்த காலிங்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டியதும் அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு வேண்டியதையும் அதுக்குள்ளேயே சேர்த்து வச்சிருக்கிறார். இட்ஸ் a total package. ஆமென். The purpose of God is a total package. தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் கண்டறிகிறது என்பது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. இட்ஸ் a total package. அதுக்குள்ளே எல்லாமே இருக்கு. அதனால தான் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, நீ குறித்த இடத்திற்கு வா அப்படின்னா. அந்த பிளேஸ்க்கு போய் நிற்கிறான் ஆபிரகாம். போகும்போதே ஒருத்தன் கேள்வி கேட்கான். யாரு? ஈசாக்கு கேட்குறான். அதெல்லாம் ரைட்டு, ஆடு எங்க, ஆடு எங்க அப்படின்றான். நம்ம எல்லாருக்கும் இருக்கும், அதெல்லாம் ரைட்டு. பைசா துட்டு யார் பாஸ் தருவா? எல்லாம் கரெக்டு. இதெல்லாம் கர்த்தருக்கு என்ன தெரியாமையா இருக்குது? என்ன நீங்களே இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா கர்த்தர் என்ன எதுவுமே யோசிக்காதவர்னு நினைக்கிறீங்களா? ஆபிரகாமுக்கு ஒரு ஞானமான வார்த்தை வருது. ஆபிரகாம் சொல்கிறான், யெகோவா ஈரே. எல்லாம் சொல்லுங்கள், யெகோவா ஈரே. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் தேவைகளை முன்னறிந்து அதை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஆமென். The Lord will provide. எல்லாம் சொல்லுங்கள், the Lord will provide. ஆமென். இப்போ அவன் என்ன சொல்றான், தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் அப்படின்றான். அப்போனா the Lord will provide. Jehovah Jireh, it's mean the Lord is my provider, he will provide அப்படின்றது தான் அவனோட எண்ணம். கடைசியில் பாருங்க, அந்த மலைக்கு போய் நிற்கிறான். நிற்கும் போது தான் ஒன்று தெரியுது. அந்த பக்கம் மலையிலிருந்து ஒரு ஆடு ஏறி மேலே உச்சிக்கு ஒரு முள்ளில் சிக்கிக்கிட்டு கிடக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் அழைத்த இடத்துல எல்லாம் சிக்கி கிடக்கு, எல்லாம் மாட்டி கிடக்கு உங்களுக்காக. ஆமென். நீங்கள் மேலே போனால் போதும், நீங்கள் சொன்ன இடத்துக்கு போனால் போதும், நீங்கள் சொன்னதை செஞ்சால் போதும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் வச்சிருக்கிறாருங்க. நான் இந்த ஊருக்கு வந்தேன், ஒரு ஆசை இருந்தது கர்த்தருக்காக செய்யணுன்ட்டு. ஒன்றா பண்ண ஆரம்பித்து எத்தனையோ காரியங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் எனக்காகவே சில காரியத்தை அவர் ஆயத்தம் செய்து வச்சிருக்கிறத என் கண்களால் காண முடிகிறது. ஆமென். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு இடம், இந்த இடத்த ஒரு நபரை வாங்க வைத்து, ஆமென், அவரை சில வருஷங்களுக்கு முன்பாகவே ரட்சித்து, ஒரு மனைவியை ரட்சித்து, ஏன்னா அந்த அம்மா கொடுக்க விடணும் இல்லையா? அது ஒரு எவ்வளோ பெரிய முக்கியம் பாருங்க. அதுதான் பெரிய ரட்சிப்பு. அந்த வீட்டம்மாவை ரட்சித்து, அதுக்கப்புறம் இப்படி ஒரு இடத்த வாங்குகிற திராணியையும் கொடுத்து, அதை மட்டும் இல்லை, இப்படி ஒரு பில்டிங்கை கட்டுற சக்தியையும் கொடுத்து, அது மட்டும் இல்லை, அதை கர்த்தருக்காக கொடுக்கணுங்கிற மனசையும் கொடுத்து. ஆமென். எம்புடு காரியம் இருக்குது பாருங்களேன். நம்ம லேசாக பார்த்துருவோம், அது பல கொடுத்து, வெறும் கொடுத்து அப்படின்லாம் இல்லை. அதுக்குள்ளே டீட்டெயிலாக போனோம்னா நிறைய மேட்டர் இருக்குது.
நான் இங்கே பக்கத்தில் தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். வாடகை கூட கொடுக்க முடியல ஆண்டவரே, ஏதோ ஊழியன்றாங்க, ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல் அப்படின்னு நானே அப்போ தானே வந்திருக்கிறேன். ஒன்றும் பெருசாக கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்குது. நிறைய பேர் மிரட்டுறாங்க, தம்பி 40 வருஷம் ஆகும் அப்படிங்காங்க. 40 வருஷமா பாலும் தேனும் பார்க்கணுன்னா எவ்வளோ நாள் ஆகும்? அப்படிலாம் உடனே கிடைக்காது. கர்த்தர் உடனே பாலை தரமாட்டார். 40 இயர்ஸ் நாங்கள்லாம் எவ்வளோ பார்த்துருக்கோம் பாருங்கள். சைக்கிளை ஓட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற. ஆண்டவரே, சைக்கிள் வேறு எனக்கு அவ்வளோவா ஓட்ட வராத, அதுவும் 40 வருஷம் ஒரே சைக்கிளை எப்படி ஓட்ட? இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ஆமாம், நமக்கு என்ன பெரிய என்ன பாஸ்டர் பரம்பரையிலேருந்து தான் வர்றோம் நம்ம. ஆமாம், நம்ம ஒன்றும் தெரியாது. இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் பைபிள் படித்தோன்னா நல்ல சந்தோஷமாக இருக்குது. இல்லை, ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது. 30 வயசுலேயே தாவீது ராஜாவாயிட்டான். ஏஜ் 30லே கிங் ஆகிட்டான். ஆல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் யாராக மாறிட்டான்? ராஜாவாக மாறிட்டான். அதே மாதிரி 30 வயசில் யோசேப்பு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். எல்லாம் இப்படி தான் கர்த்தரை தேடின சில வருஷத்துலேயே சூப்பர் ஆகிட்டாங்கன்னு போட்டிருக்குது. இவங்க 40-50ங்காங்க. அதுக்கப்புறம் வார்த்தையை வச்சு இவங்க சொன்னதை நான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படிலாம் கிடையாதுங்க. அது நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு சொன்னவர் பார்த்தீங்கன்னா 40 வயசு. எனக்காவது பரவாயில்லைங்க, நான் சின்ன பையன், எப்படியும் ஒரு 50 வயசில் பார்த்துருவேன். ஆனால் உங்களுக்கு 40 வயசு, 80 வயசில் பாலை ஊற்றலாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாலை இந்த எண்ணையும் பார்த்தா என்ன, பார்க்காட்டா என்ன? அப்புறம் தான் எதுவும் புரிஞ்சிச்சு. இப்படி கிடையாது. கர்த்தர் அப்படி நியாயமானவர். ஆமாம், எல்லாம் சொல்லுங்கள், யெகோவா ஈரே. என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, where there is purpose, where there is calling, where there is vision, there will be a provisions. Amen. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, where there is vision, there will be a provisions. Amen. எங்க தரிசனம் இருக்கிறதோ, எங்க அழைப்பு இருக்கிறதோ, அங்கு உங்களுக்கு வேண்டியது எல்லாம் ஆயத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எபேசியர் 2:10 பாருங்க. இங்கே பாருங்க, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் சிருஷ்டிக்கப்பட்டு, எல்லாம் சொல்லுங்க, நல்லதை செய்கிறதுக்காக கடவுள் நம்மளை உண்டாக்கியிருக்கிறாராம். ஹலோ, இருக்கீங்களா? எப்படி வருது பாருங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு. எனக்கு யாராவது நல்லது செய்வாங்களா? அவ்வளோ தாழ்வாக வாழ்கிறதுக்கு உங்களை படைக்கலை. காலையில் ஒரு அம்மா சொல்லிச்சு, இங்கே வருவாங்க அந்த அம்மா, நீங்கள் காலைல வந்திருந்தாங்க, இன்றைக்கி சாயங்காலம் வருவாங்க, இன்றைக்கி காலைல வந்திருந்தாங்க. எனக்கு 100 ரூபா யாராவது தருவாங்களா? அப்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த சர்ச்சுக்கு இந்த வார்த்தையை கேட்டு இப்போ 100 ரூபா 200 ரூபா நான் கொடுக்குற மாதிரி என்னை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரியா. சாதாரண ஒரு அம்மா நீ சொல்லிட்டு இருந்து கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், கடவுளுடைய வார்த்தை எப்படி வேலை செய்யுது பாருங்கள் அப்படின்ட்டு. இங்கே எப்படி போட்டுக்கு பாருங்கள், நற்கிரியைகளை செய்கிறதுக்கு. எல்லாம் சொல்லுங்கள், நற்கிரியைகளை செய்கிறதுக்கு. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு யாராவது நல்லது செய்வாங்களான்னு காத்திருக்கிறது இல்லை. நீங்கள் நல்லது செய்கிறதுக்காக கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். இது ஒரு வெளிப்பாடாக உள்ளே வந்துச்சுன்னா வெறித்தனமாக ஆயிடுவீங்க வாழ்க்கையில். ஆமென். நான் சும்மா வரல, என் கை ஏந்துறதுக்காக அவர் கையில் ஆணி அடிக்கப்படலை. இந்த கை வாரி இறைக்கும். ஆமென். அப்படி ஒன்று உள்ளே வந்துடுச்சுன்னா, இந்த கடன் வாங்குறது, யாராவது எனக்கு ஃப்ரீயாக தருவீங்களா, இந்த புத்தியே ஒழிஞ்சு போயிடும். கர்த்தர் எனக்கு தருவாரியா. ஆமென். கர்த்தரை தேடுவேன், கர்த்தரை நம்புவேன். கர்த்தர் எனக்கும் தருவார், என் பிள்ளைக்கும் தருவார், 4 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு தருவார். ஆமென். அந்த இடத்துக்கு வாழ்க்கை போயிடும் பாருங்க. பவுல் அப்படி தான் எழுதுறாரு, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு, for we are his workmanship, his own master work, a work of art created in Christ. எதுக்காக உண்டாக்கி இருக்கிறாரு? அவருடைய கை வேலைப்பாடாக நாம் இருக்கிறோம். எதுக்காகவா? கீழே வருது பாருங்க, for good works. எல்லாம் சொல்லுங்க, good works. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நல்லது செய்யறதுக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லது செய்யறதுக்காக இருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களை பார்க்க போறாங்க, இந்த அம்மாவா, இவங்க வந்தாலே நல்லது, இந்த ஐயாவா, இவங்க வந்தாலே நல்லது. யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க. சாகாமையே நம்ம நம்புகிறோம். இருந்தாலும் ஒரு நல்ல முதிர் வயதில் நீங்கள் மறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, ரெஸ்ட்டு ஆண்டவரே அங்கே வர்றேன், ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியல அப்படின்னு நீங்கள் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் பிள்ளைங்க, உங்கள் மனைவி,
இல்லை உங்கள் கணவர். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரங்களே கொஞ்சம் யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்குது. நீங்கள் போகும்போது பல பேர் அள வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வாழ்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா தட்டுங்களேன். போகும்போது பல பேர் அழுகிறார் என்றால் வாழும்போது பலரை சிரிக்க வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதனால தான் 50 பேரும் அழுறாங்க. சில பேருடைய மரணம் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனதை அப்படியே தாக்கத்துக்குள்ளாக்கியிருக்கு. ஆபிரகாம் பேசாத நாளே கிடையாது, நினைக்காத நாளே கிடையாது. ஒரு அப்படி இருக்குது. யோசிக்கும் போதெல்லாம் கண்ணு குளமாயிடுது. அப்போனா எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்றது தான் அதன் அடையாளமாக இருக்குது பாருங்களேன். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வாழ்வதற்கு நோக்கம் வேண்டும், வாழ்ந்ததற்கு அடையாளம் வேண்டும். சும்மா என்னத்தையோ அப்போ இருக்கக்கூடாது. நம்முடைய விஷன்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. என் வயிறு, என் புள்ள, என் மனைவி, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி, இங்கேயே முடிஞ்சிருப்பாங்களே ரவுண்டு. இதை தாண்டி ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். ஆமென். We are the workmanship of God. ஆமென். We are the art of God. அது மட்டும் இல்லை, எப்படி வருது பாருங்க, அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா உங்களுக்கு இது அர்த்தம் புரியுதா? பறந்துடுவீங்க இந்த அர்த்தம்லாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா. என்ன சொல்கிறாரு? கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை புதுப்படைப்பாய் மாற்றினது மட்டும் இல்லை, அந்த புதுப்படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் பல பேருக்கு என்ன பண்ண போகிறீங்க? நல்லது செய்ய போகிறீங்க. நல்லது செய்கிறது மட்டும் இல்லை, இப்படி நீங்கள் நல்லதெல்லாம் செய்வீங்கன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு சில விஷயத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். ஆமென். இதை நம்பி பாருங்க, உங்கள் கண்கள் அதை பார்க்க ஆரம்பிக்கும். ஆமென். நம்ம சுவிசேஷத்தை அந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல, வார்த்தையும் சீரியஸாக எடுத்துக்கல, டெய்லி போடுற சீரியலை மட்டும்தான் சீரியஸாக எடுத்துருக்குறோம். அவளுக்கு என்னாச்சு, டக்குன்னு எழுத்து போயிட்டு, அதான் டக்குன்னு இப்போ கரண்ட் போயிட்டா இல்லை எழுத்து போயிட்டா நாளைக்கு பார்க்கணும், இப்படியே முடிஞ்சிடுச்சே தவிர நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நமக்காக ஒரு நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைங்களை தாண்டி இந்த அம்மா இருந்தாங்க, இல்லை அந்த ஐயா இருந்தாங்க, பா என்ன அப்படி சொல்லுவாங்களா? அது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா? இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாது. இல்லைன்னா அது வாழ்க்கையே கிடையாது. நானாவது ஒரு பொறுமையாக பேசுகிறேன். நம்ம ஊரில் ஒரு மீசக்காரர் ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? முண்டாசெல்லாம் வச்சு மீசெல்லாம் வச்சு பாரதியார்னு ஒருத்தர். நிறைய பேர் பார்க்குறாங்க, பைபிளில் யார் இது, எலியா மொட்டத்தெல்லாங்காங்க யோசிக்காங்க. அவர் சொல்கிறாரு, நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு அப்படின்றார். ஆத்தாடி என்ன மாதிரி திட்டுறாரு இவர் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படின்னா என்னென்னா, அந்த சைக்கிள் லைஃப் அதெல்லாம் வேண்டாம். கடவுள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை அவர் வச்சிருக்கிறார், நல்ல வாழ்க்கையை வச்சிருக்கிறார், உதவுற வாழ்க்கையை வச்சிருக்கிறார். இதை நம்புறீங்களா? இது இருதயத்தில் இதை போட்டு பாருங்க. இந்த பட்டணத்திலே உங்களுக்கு திறக்காத வழிகள் எல்லாம் திறக்கும், உண்டாகாத வழிகள் எல்லாம் உண்டாக ஆரம்பிக்கும். பிலீவ் த காஸ்பல். சும்மாவா இதை எழுதி வச்சிருக்கு? எப்படி சொல்லியிருக்கு? ஏதோ இருக்கிறது போதும், அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு சாப்பிட்டுட்டு தூங்குன்னு இருக்குதா? எப்படி போட்டுக்கு பாருங்க. ஏனெனில், எல்லாம் சொல்லுங்க, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு. அப்படின்னா என்னன்னு புரியுதா? நற்கிரியைகள்லாம் என்னது? குட் ஒர்க்ஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் ஒர்க்ஸ். ஆமென். ஒரு சமூகத்தையே மாற்றுகிற, யாரெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு புரோஜனத்தை ஏற்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்க தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். சும்மா கிடையாது. நீங்கள் நொந்துக்கிட்டே வாழ்வீங்கன்னு நினைக்காதீங்க. இல்லை. ஏன் அப்படி இருக்குதுன்னா, நாம் இதை ஃபைண்ட் பண்ணாமல் இருக்கோம், இதை தேடாமல் இருக்கோம், இதை கேட்காமல் இருக்கோம். ஆண்டவரே, பிழைப்பிலேயே வாழ்க்கை போயிடக்கூடாது ஆண்டவரே, எனக்காக ஒரு அழைப்பை வைத்திருக்கிறீர், அதை நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, அதில் என்னை நடத்துங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அது ஒன்றும் புது கிடையாது, அது ஏற்கனவே ரெடியாக இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரெடியாக இருக்குது. ஏன்னா அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்க, அவைகளில் நாம், எல்லாம் சொல்லுங்கள், நடக்கும்படி. ஆமென். முன்னதாகவே அவைகளை.
ஆமென். எப்படி வருது பாருங்க, ப்ரீ அரேஞ்ச்ட் அண்ட் மேட் ரெடி ஃபார் அஸ். எல்லாம் சொல்லுங்க, ப்ரீ அரேஞ்ச்ட் அண்ட் மேட் ரெடி ஃபார் அஸ். அப்படின்னா என்னன்னா, முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாராம். ஆனால் இது தெரியாமல் நம்ம உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு என் மேலே ஒரு அழைப்பு இருக்குன்னா, அந்த அழைப்பை நான் செய்கிறதுக்கு வேண்டிய பணம், இடம், தயவு எல்லாம் நான் வரதுக்கு முன்னாடியே ரெடி. எல்லாம் ரெடியாக இருக்குதுங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நம்மளை கூப்பிடவே செய்கிறாரு. நம்ம உட்காந்து இப்படியே பார்த்துட்ருக்கோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்ட்டு. இல்லைங்க, அவர் உங்களை அழைப்பார் என்றால், மறுபடியும் சொல்கிறேன், ஊழியம்னு நினைக்காதீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு அவர் வச்சிருக்கிறார். ஆமென். யூனிக் காலிங், டிஃப்ரெண்ட் காலிங். ஆமென். பலவிதமான வரங்களோடு, பலவிதமான கிருபைகளோடு அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்து இருக்கிறார். உங்கள் மேலே ஒரு அழைப்பு இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா தான் அது நடக்கும். இந்த சபையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கீங்க. அதனால தான் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணுன்ற. நான் வர்றீங்களா வரலையா அப்படி இருந்தீங்கன்னா என்ன தான் பண்ணுறது? கடைசியாக 6 மாதம் முன்னாடி பார்த்தேன். அன்னைக்கு ஒரு சிஸ்டர் சொல்லாங்க, 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வந்திருக்காங்க அப்படிங்க. அப்பாவிகளா, 8 வருஷமா? அப்போ ஓப்பனிங் அன்னைக்கு வந்தீங்களா? நூறு இடத்துக்கெல்லாம் போகாதீங்க. ஒரு இடத்த செலக்ட் பண்ணுங்க, தொடர்ந்து போங்க, அந்த பாடியோடு இணைஞ்சிருங்க. உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. ஆமென். சும்மா அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் அப்படி, அது இட்ஸ் நாட் சர்ச். சர்ச் இஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். சபைன்றது என்னது? கிறிஸ்துவினுடைய உடல். அந்த உடலிலே நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? உறுப்பாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவின் உடலிலே நான் உறுப்பாக இருக்கிறேன். ஆமென். நீங்கள் உறுப்பாக இருக்கும்போது சில பொறுப்பு உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். அப்படி ஏதாவது பொறுப்பு உங்களுக்கு இருக்கா? சபையிலிருந்து இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய விரும்புகிறேன் அப்படி இணைஞ்சிட்டீங்களா? ஏதாவது ஒன்று அப்படின்ற வரைக்கும் நீங்கள் அந்த காலிங்குள்ளே வரவே இல்லை. சும்மா அப்படி வந்து சர்வீஸ் அட்டன் பண்ணுற, சில இடத்துல அப்படி சர்வீஸ் அட்டன் பண்ணுறது தான் சர்ச்சுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்படியே போயிட்டு அந்த அன்றைக்கி ஸ்தோத்திரத்தோ இல்லை இல்லை இல்லை, எல்லா அவயத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. பக்கத்தில் பா சொல்லுங்கள், நீங்கள் உறுப்பு, உங்களுக்கு இருக்கா பொறுப்பு? என்ன டி ராஜேந்திரன் மாதிரி பேச்சு வச்சிட்டீங்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, we have a calling, we have assignment. அந்த அசைன்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வாழும்போது உங்கள் ஃபைனான்ஸ் உள்ளே வரும். அதுக்கான ஃபைனான்ஸை கத்த ரெடி. எப்படி போட்டிருக்குது? அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே, எல்லாம் சொல்லுங்கள், இடம் ஆயத்தம், பணம் ஆயத்தம், ஆட்கள் ஆயத்தம், ஆல் திங் இஸ் ரெடி. நீங்கள் வந்தால் மட்டும் போதும். ஐயோ, இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது? ஆமென். எல்லாம் ரெடியாக இருக்குது. இலைக்கு 10,000 ரூபா செலவு பண்ணியிருக்குது. ஆமை கொஞ்சம் பொறிச்சு வச்சுருக்கு, பூனை கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கு. நீங்கள் வந்தால் மட்டும் சொல்லுங்கள், பார்த்துலப்பா சொல்லுங்கள், நீங்கள் வந்தால் மட்டும் போ. எல்லாம் ரெடியாக இருக்குது. டே 1 இருந்து கடைசி வரைக்கும் வேண்டியதெல்லாம் இந்த சிவாஜியே ரெடி பண்ணும் பொழுது அந்த தேவன் உங்களுக்கு ரெடி பண்ண மாட்டாரா? ஆமென். உங்களுக்காக எவ்வளோ இறங்கி பிரசங்கம் பண்ணுறேன்னு தெரியுமா? என்னை வச்சு செய்கிறதுக்கு கொஞ்சம் பேர் அங்கே ரெடியாக இருக்கு. பரவாயில்ல, எம்புடி செஞ்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விளங்கிட்டா அதுவே பெரிய வெற்றி தான். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வந்தால் மட்டும் போதும். ஆமென். யூ ஹேவ் அ காலிங், யூ ஹேவ் அ காலிங். சில சொல்கிறாங்க, இப்போல்லாம் சில படம் பார்க்கும்போது இங்கே பண்ண பிரசங்கம் தான் பாஸ்டர் ஞாபகம் வருது. வரணும்ல, உள்ளே ஓடணும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு அழைப்பு இருக்குது. அந்த அழைப்புக்குள்ளே அனைத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்கு ஏற்ற மாதிரி சில தொடர்புகளை உங்களுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். காட் ப்ரீ அரேஞ்ச்ட் அண்ட் மேட் ரெடி ஃபார் அஸ். எல்லாம் சொல்லுங்கள், ப்ரீ அரேஞ்ச்ட் அண்ட் மேட் ரெடி ஃபார் அஸ். இது புரிஞ்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்க. யெகோவா ஈரே. ஆமென்.
எனக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ என்னன்னா எல்லாம் ரெடி, உலக தோற்றத்துக்கு முன்னாடி எல்லாமே ரெடி. ஆனால் பொண்ணு மட்டும்தான் ரெடி ஆகலை, ஆள் மட்டும்தான் இன்னும் ரெடி ஆகாமல் அப்படியே உட்காந்துருக்கு. ஏன்னா இதுக்கு ஒரு வெளிப்பாடே வரல, எனக்கு எல்லாமே ரெடியாக இருக்குன்ற வெளிப்பாடே வரல பாருங்கள். அது வரும்போது நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்கிறேன் இந்த வருஷத்தில் உங்களை டிசிப்ளின் பண்ணுங்கள். சில காரியங்களில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது ஆலய ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வாங்க, தொடர்ந்து வாங்க. எத்தனை பேர் இதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் செய்யாமல் ஒன்றும் நான் சொல்லவே முடியாது பாருங்களேன். அதே மாதிரி பி கனெக்ட், இருக்கீங்களா இல்லையான்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கையே நமக்கு கர்த்தர் டிசைன் பண்ணவே இல்லை பாருங்களேன். நாம் ஒரு குழுவோடு, ஒரு சபையோடு, ஒரு மென்டார்ஷிப் கீழே நாம் ஒவ்வொருவரும் கனெக்ட் பண்ணணும். நம்மளை கூப்பிட்டு கேள்வி கேட்கணும், அந்த உரிமையை அவங்களுக்கு கொடுக்கணும். ஆமென். நம்ம யார் நம்மளை கேட்க மாட்டாங்களோ அங்கே தான் போய் உட்கார்றது. புரியுதுங்களா? யாருமே நம்மளை எந்த கேள்வி, இங்கே உட்காந்திங்கன்னா எவனும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டான் அப்படிங்கிற இடத்துல தான் போய் உட்காருது. அதனால் வாழ்க்கை அப்படியே இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச தக்காளி மாதிரி அப்படியே இருப்பீங்க, மாறவே மாறாது. நம்மளை பிடிச்சி கேட்கணும். எங்கே போனீங்க சிஸ்டர், பிரதர் எங்கே கேட்கணும் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். வேதவசனம் சொல்லுது, உங்களை விசாரித்து நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அதை செய்யாமல் அதை சந்தோஷத்தோடு செய்யட்டும் அப்படின்னு இருக்குது. ஆமென். பாருங்கள், எனக்கு இன்னைக்கு இவங்க சொன்ன ஃபீட்பேக்கு, இந்த வாரத்தில் ஒருத்தர் சொன்ன ஃபீட்பேக்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஒரு வருஷம் தான் வந்தேன், கடனெல்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்றார். சந்தோஷமாக இருக்குது. ஆமென். எல்லா கடனை அடைச்சிட்டேன், நான் வியாபாரம்லாம் நல்லா ஆயிடுச்சு, 2 கிளைகள் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்றார். சூப்பராக இருக்குது. இது கடைசியில் பார்க்குறேன் கரெக்டாக வருவார் அவர். இது அந்த பிரசங்கம் அது கேட்டேனே அப்படின்றாரு. அப்போ இங்கே காலையில் மாலையில் கேட்குறது மட்டும் இல்லை, வீட்லேயும் போய் என்ன பண்ணுறாரு, போட்டு கேட்குறாரு. ஸோ டிசிப்ளின் பண்ணுறது, அதாவது நம்மளை ரெடி பண்ணாமல் வச்சுருக்குறோம் பாருங்களேன். ஆனால் எல்லாமே ரெடியாக இருக்குது. நாம் ரெடியானா கர்த்தருக்காக ஜொலிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபங்களில் இருந்து சில வார்த்தைகளை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், கேட்டிங்களா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. முதல்ல விளையாட்டு வீரர்களை பற்றி பேசினார், இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாருன்னா, ஒரு பங்களா, ஒரு அரண்மனை, ஒரு பெரிய வீடு, அதில் என்ன இருக்குது, பொண்ணு வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரம் மண் பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். சில கப்பு இருக்கும், அது தண்ணி குடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இன்னும் சில கப்பு இருக்கும், அதெல்லாம் பாத்ரூம்ஸில் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் ஒரே இடத்துல கிடையாது. தண்ணி தேவையா இருக்க, பாத்ரூமில் ஒரு கப்பு கிடக்கு அப்படின்னு ஓடினாங்கன்னா எப்படி இருக்கும்? வெயிட் பண்ணுங்க, எட்டு வந்துடுறேன். என்ன கப்பில் என்ன கப்பு அப்படின்னீங்கன்னா தப்பு. அப்போ அதுக்குன்னு என்னது இருக்குது, ஒரு இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த வசனம்லாம் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாத்திரமாக என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டாரு. நீ பாத்ரூமில் இருக்கிற பாத்திரம், சிலது கணத்திற்கு. இவர் ஐயா கையில் இருக்கிற பாத்திரம். ஊழியக்காரர்லாம் யார், கனமான பாத்திரம். கனமான பாத்திரமாக தான் இருக்காங்க எல்லாருமே, ஏன்னு தெரில. அதனால தான் அப்படி சொன்னாங்களோன்னு இப்போ எனக்கு யோசித்து பார்க்க. ஏன்னா எல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பல்காக தான் இருக்காங்க. ஐயா தேவன் பயன்படுத்தும் கனமான பாத்திரம், கனமான பாத்திரம். அதுக்கெல்லாம் இப்போ தான் எனக்கு வெளிப்பாடு வருது. ஓஹோ, இது இன்னொரு அர்த்தம் இருக்குது போல் அப்படின்ட்டு. அப்படி இல்லை பாருங்கள், அப்படி நமக்கு ஆக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் வசனத்தை கவனித்து பாருங்கள், இது கடவுள் முடிவு பண்ணுறது இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், என்ன பாத்திரமாக இருக்கணுன்றது கடவுள் முடிவு பண்ணுறது இல்லையா? ஒரு நாள் இதை படிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ மண் பாத்திரம், அவர் பொன் பாத்திரம்,
இது பித்தளை பாத்திரம். இப்படியே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாத்திரமாக என்ன பண்ணியிருந்தாங்க, வச்சுருந்தாங்க. இந்த குயவன் வீட்டிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாத்திரமாக இருக்கிறோம் அப்படின்ட்டாங்க. நம்ம அதனால் நீ இந்த எந்த பாத்திரமாக இருக்கியோ அந்த பாத்திரமாகவே இருந்துக்கோ, இந்த பாத்திரமாக மாறணும்னு என்ன பண்ணாத, ஆசைப்படாத அப்படின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, அப்போது அவ்வளோதான். நம்ம அதாவது விதி விட்ட வழி அப்படின்றதுக்கும் இவங்க சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் வாசித்து பார்த்தா தான் எனக்கு கண்ணே திறந்துச்சு. பாருங்களேன், அடுத்த வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆகையால், எல்லாம் சொல்லுங்க, ஆகையால் ஒருவன். அதாவது இவங்க என்ன சொல்லிட்டாங்க, மண் பாத்திரம், பொன் பாத்திரம், மரம் பாத்திரம், இப்படி நிறைய இருக்குது. ஆனால் இதில் அதான் சொல்கிறேன், மண் பாத்திரம், பொன் பாத்திரம், பித்தளை பாத்திரம், இது எல்லாம் இப்படிலாம் சொல்லி நம்ம ரொம்ப நாளாக ஏமாத்துறோம். ஆனால் நீங்கள் அடுத்த வசனம் படித்து பார்த்தா ரொம்ப நல்லாவே தெரியுது. பாருங்களேன், என்ன தெரியுது பாருங்க. ஆகையால் ஒருவன், எல்லாம் சொல்லுங்க, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். என்ன போட்டிருக்கு பாருங்க. Therefore if anyone cleanse himself from those things, இந்த பாவமான, ஒழுக்கமற்ற, குப்பையான, சில தேவையற்ற விஷயத்திலிருந்து தன்னை என்ன பண்ணிக்கிட்டா, தன்னை டிசிப்ளின் பண்ணிக்கிட்டா, அல்லது தன்னை ஒழுங்குபடுத்திக்கிட்டா, தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் என்ன பாத்திரமாக இருக்கணுங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஆனால் இதுவே தெரியல ரொம்ப நாளைக்கு. நீ மண்ணு, நீ பொண்ணு, நீ கல், நீ அந்த இது. அப்போ என்ன ஆக முடியாது, கடைசி வரைக்கும் அதான் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, அப்படி இல்லைப்பா, ஒருவன், எல்லாம் சொல்லுங்க, ஒருவன். Therefore if anyone cleanse himself, எல்லாம் சொல்லுங்க, therefore if anyone cleanse himself. ஒரு மனுஷன் தன்னை ரெடி பண்ணா, ஒரு மனுஷன் தன்னை டிசிப்ளின் பண்ணா, ஒரு மனுஷன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டால் எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற கனத்துக்குரிய பாத்திரமாக அவன் இருக்க ஆரம்பிப்பான். ஆமென். எப்படி வருது பாருங்க. Set apart for a special purpose. Hallelujah. Useful to the master, prepared for every good works. அந்த ஆளை கூப்பிடியா, இறக்கி விட்டா போதும், என்னனாலும் செஞ்சு முடிப்பான். சிலர் அப்படி எழுப்ப விரும்புகிறார் கர்த்தர். ஆமென். யூஸ்ஃபுல் டு மாஸ்டர். ஆமென். அண்ட் பாஸ்டர். ஆமென். prepared for every good work. எல்லாம் சொல்லுங்க, prepared for every good work. சமாளுங்க, தலையை கொண்டு வானா, ஆளை கொண்டு வானா, அந்த மாதிரி சொல்கிறத எள்ளுனா அப்போ என்னன்னா என்னவா இருப்ப, அந்த மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன்னை கொடுத்தா வேலை முடியும் பாருங்களேன், அந்த மாதிரி ஆட்கள். அப்போ எப்படி சொல்லுது பாருங்க, இது ஒரு சாய்ஸில் தான் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம சாய்ஸ். அப்போ ஜொலித்த, பிரகாசித்த, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கலாம், ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கு, அரசியல் எடுத்துக்கோங்க இருக்கலாம். ஒரு ஆள், எல்லாம் சொல்லுங்க, anyone. wow, that's a choice. எல்லாம் சொல்லுங்க, anyone. amen. if anyone cleanse himself, ஒரு மனுஷன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ள, தன்னை டிசிப்ளின் பண்ணிக்கொள்ள, தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள ஒரு ஆள் தயாராக இருந்தா, கர்த்தர் அந்த ஒரு ஆளை வச்சு ஒரு சமூகத்தையே வேற மாதிரி மாற்றி அமைப்பார். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். anyone. ஆமென். மாகாலா சேட்டாலா பிரேக்கேட்டா. இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால், அப்போ சில டிசிப்ளின், சில மாற்றம், சில சேஞ்சஸ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது கர்த்தர் அந்த மனிதனை எடுத்து அற்புதமாக உபயோகிக்க முடிகிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எஜமான் பயன்படுத்தும் கனமான பாத்திரம். சொல்லுங்க, எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருப்பான். அப்போ பாருங்க, ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால்,
அப்படின்னா என்ன, எல்லா காரியமும் இருக்குது பாருங்களேன். சின்ன சின்ன விஷயத்துலேருந்து அந்த டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆகணும். முதல்ல சொல்லிட்டேன், முதல்ல ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸில் ஒரு டிசிப்ளின்ஸ். ஆமேன். சர்ச்சுக்கு வர்றதா இருக்கட்டும், சொல்லிட்டேன் நான் இனிமே அங்கேயே காலைல சொல்லிட்டேன், 10 மணிக்கு வரதா இருந்தால் அங்கே வாங்க, இல்லைன்னா 6 மணிக்கு இங்கே வாங்க. 11 மணிக்கு, 12ஆம் மணி வேளையில், 13ஆம் மணி வேளையில், 1ஆம் மணி வேளையில் வேண்டாம். டோன்ட் டூ தட். ஆமேன். இந்த உலகத்தில் எங்கேயுமே அப்படி பண்ண முடியாது. எங்கேயாவது பண்ண முடியுமா? 9 மணிக்கு இந்த பிள்ளை வந்துச்சு ஸ்கூலுக்கு, 10 மணிக்கு இந்த பிள்ளை வந்துச்சு, 12 மணிக்கு அந்த பையன் வந்தான், என்ன பண்ணுறது, நம்ம பாடம் நடத்தி ஆகணும் அப்படின்லாம் எந்த ஸ்கூலுமே கிடையாது. 9:10க்கு வெளியே விட்டுருந்தாங்க ஜோஸ்வா ஸ்கூலெல்லாம். அதுக்கப்புறம் போகணுமுன்னா லெட்டரை வாங்கி எழுதி அதுக்கு நம்ம வீட்டுக்கே போயிருந்த தம்பி, நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடணும். ஆமாம், இவங்களுக்கு ஃபார்ம்லாம் வேறு இங்கிலீஷில் நிரப்பி கொடுக்கணும், நம்மளால் முடியாது தம்பி. அதனால் நம்ம நாளைக்கே ஸ்கூலுக்கு போயிடலாம். ஃபாதரை பார்த்து எப்படி எவ்வளோ வைக்கிறாங்க பாருங்களேன். இது தப்பு சொல்ல முடியாது, பட் மற்ற இடங்கள்லாம் அந்த ஒழுங்குகள் இருக்குது. ஆனால் இங்கே பரவாயில்லைங்க அப்படின்னு அப்படிலாம் இருக்க முடியாது. இனிமே நான் பார்ப்பேன் அடுத்த சண்டே 6 o'clock உள்ளே உட்காந்து 6 மணிக்கு, இல்லைன்னா 7 மணிக்கு சர்வீஸ் வைப்போமா, 11 மணிக்கு தான் முடிப்பேன், பரவாயில்லையா? இல்லை அதாவது இப்போ நான் காலைல கூட நம்ம ஆட்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இங்கே பாருங்கள், நான் ஏதோ சும்மா கோடு போடுறேன்னுலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி கோடு போடணும்னு சொல்லுங்கள், அப்படி நான் போடுறேன். மிட் நைட் சர்வீஸ் வைக்கணுமா, நான் வைக்கிறேன். இரவு 11 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஒரு சர்வீஸ் வைக்கிறேன். அதிகாலை 3 மணிக்கு ஒரு ஆராதனை வச்சுட்டிங்கன்னா நான் கரெக்டாக வந்துடுவேன்னு சொல்லுங்கள், நான் வைக்கிறேன்றேன். நான் எனக்காக நீங்கள் மாறுங்கன்னு சொல்லலை, உங்களுக்காக நான் மாறுறேன்றேன். வேறு எதுக்கு முழு நேரம் ஊழியத்துக்கு வந்திருக்கு? புரியுதா உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னா, இப்போ 3 மணியா 6 மணியா 7 மணியான்னு பிரச்சனையாக இருந்தால் அதை மாற்றிடுவோம். இல்லை பிரதர், அது எத்தனை மணிக்கு வச்சாலும் நான் ஒரு மணி நேரம் லேட்டாக தான் வருவேன்னா உங்களை தான் நீங்கள் மாற்றணும். ஆமாம், டிசிப்ளின். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், டிசிப்ளின். இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னையா 1 மணி நேரம் லேட்டாக வந்தால் என்னையா, இதுக்கு ஒரு பிரசங்கமாயா? சிலர் எங்களெல்லாம் திரும்பி திரும்பி பார்க்குறாங்களா இல்லையா? இது சில பேருக்கு சொல்கிறது இல்லைங்க, இன்னும் வருது அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலை போட்டோம்னா ஒவ்வொரு வலையில் ஒவ்வொருத்தர் சிக்குவாங்களா இல்லையா? இப்போ தான் முதல் வலை போட்டிருக்கு, அதில் சில பேர் இருக்கிறாங்க. ஏங்க உண்மையிலேயே ஒரு காரணம், நீங்கள் அன்றைக்கி லேட்டாக ஆகிடுது வர்றீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இது கிடையாது. ஆனால் ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க, கரெக்டாக வர முடியும்னா தயவு செய்து அதை செய்யுங்கன்ற நான் உங்களுக்கு. ஆமேன். இது ஆலயத்துக்கு மட்டுமல்ல, இப்போ ஆஃபீஸ்லலாம் அப்படி போக முடியாது. ஏன்னா சிஸ்டர் பேங்க்குக்கு எப்போ வேணாலும் போகலாமா? சும்மாவே பேங்க் வேறு மாதிரி இருக்குது. எங்கேயுமே இதை என்ன பண்ண முடியாது. இப்போலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த என்ன மெஷின் சார், பயோமெட்ரிக்ஸ், அதே தான். அதில் கை வச்சுட்டு தான் என்ன பண்ணணும், போகணும். அது கரெக்டாக டைம் எல்லாம் அதில் வந்துடுது பாருங்களேன். முன்னாடி ஏன் கையெழுத்தை நீ போடு நான் வரேன் அப்படின்னு ஆள் போயிடும். இப்போ கையை வெட்டி அனுப்ப முடியாது பாருங்கள். ஒரு சீசன் அப்படி இருந்தது, போடு கையெழுத்தை இந்தா வந்துட்டேன் பஸ் ஸ்டாண்ட்னா, இவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இப்போ வந்திருக்காங்க, இன்னும் இறங்குற பஸ் ஸ்டாண்டுக்கு போகல. போன வாரம் நான் உனக்கு போட்டேன், இந்த வாரம் நீ எனக்கு போடு. இப்போ அப்படி கிடையாது பாருங்கள். என்னம்மா அதெல்லாம் கிருபையின் காலம். இவங்க கிருபை இழந்துட்டாங்க. இப்போ மிஷின் காலம். இப்போ கையை கொடுத்து விட முடியாது பாருங்கள், போய் கரெக்டாக என்ன பண்ண வேண்டியது இருக்குது, வைக்க வேண்டியது இருக்குது. உலகத்தில் பாருங்கள் எப்படியாவது கொண்டு வந்துடுறான். உள்ளேருந்து வரலன்னா வெளியில இருந்தாவது டிசிப்ளின் என்ன பண்ணுறான், கொண்டு வர்றான். ஆனால் உண்மையான ஆவிக்குரிய மனிதனுக்கு வெளியிலேருந்து வரக்கூடாது, உள்ளேருந்த டிசிப்ளின் மலர வேண்டும். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், உள்ளேருந்து வரணும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த கிருபையெல்லாம் பிரசங்கம் பண்ணுறதுனால கிருபையில் சில கிறுக்கல்கள் இருக்கிறது. என்னங்க கிருபையிலே கிறுக்கலா அப்படின்னீங்கன்னா, கிறுக்கல் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, பாத்திரத்தில் உட்புறத்தை முதலாவது கழுவு. இதையே திருப்பி திருப்பி பேசினோடனே நம்ம ஆளுகள் என்ன பண்ணுறாங்க, இந்த வெளியில் கழுவுற பழக்கத்தையே விட்டாங்க. என்ன சொன்னார் இயேசு,
உட்புறத்தை கழுவு. உட்புறத்தை கழுவுன்னு உள்ள மட்டும் கழுவிட்டு வெளியில் அதே நூலாம்பட தூசியோட காப்பி. ஏன்னா நாங்கள் கிரேஸ், வி ஆர் கிரேஸ் ப்ரீச்சர். பாத்திரத்தின் உட்புறத்தை கழுவு. அடா பாவிகளா, அப்ரசண்டிகளா, உங்களை வெளியில் கழுவக்கூடாதுங்கிறதுக்காக இதை சொல்லிச்சு. வெளியில் கழுவி உள்ள மட்டும் கழுவலைன்னா அதில் என்னடா பிரயோஜனம் இருக்குது? வெளியிலையும் கழுவுங்க. இதுக்கு சொல்ல வந்தது தான் கிருபையே. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, உள்ள கழுவு அப்படின்னு ஒன்று, நாங்கள் உள்ள கழுவி இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு வெளியே கழுவாமலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குளிக்கிறது கூட அவ்வளோ முக்கியம் இல்லை பிரதர், உள்ளந்தான் முக்கியம். உள்ளே பா அப்படின்னு உள்ளே மட்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இது வச்சா குடுமியா அச்சா மொட்டைன்ற மாதிரி போயிட்டு இருக்குது வண்டி. இப்போ நான் இதெல்லாம் கொஞ்சம் இதில் அப்படியே கவனிக்கிறேன். என்ன ஆயிடுச்சு நம்ம ஆட்களுக்கு? என்ன தான் ஆயிடுச்சு நம்ம ஊருக்கு? சாம்பலும் புழுதி மேடுகளும் நம்ம ஊருக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இப்போ தான் சிலது தெரியுது. இப்போ நான் கிருபை பேசுகிறேன்னா, நியாயப்பிரமாணம் பேசுகிறேன்னா உங்களுக்கே குழப்பம் வர்ற மாதிரி பேச போகிறேன் நான். இது அப்படியே கிடையாது. இப்போ ஒரு சட்டி இருக்குன்னா, தட்டி இந்த பக்கம் நடுவில் ஒரு நெரிசல் விழுந்துடுச்சுன்னா உள்ளேருந்து என்ன பண்ணுவாங்க, தட்டுவாங்க. சில நேரம் பாருங்கள் வெளியில் ரொம்ப பொத்துட்டு வந்துடும், அப்போ வெளியிலேருந்து தட்டுவாங்க. இது கிருபையிலிருந்து தட்டுததா நியாயப்பிரமாணத்திலிருந்து தட்டுதெல்லாம் இல்லை, சட்டியை கரெக்டாக்குறது. கிருபையின் தட்டா அல்லது நியாயப்பிரமாணத்தின் தட்டான்றதுலாம் இல்லை, நெளிஞ்ச சட்டி இப்போ கரெக்டாகணும். ஆமென். அதனால் பாருங்கள், சில வாரங்கள் இதை கொஞ்சம் பேசலான் இருக்கிறேன் நான். எத்தனை பேர் கேட்கலான் இருக்கிறீங்க? ஆமென். பார்க்கலாம். அப்போ சின்ன சின்ன டிசிப்ளின்றது, நேரத்தை நீங்கள் இது பண்ணுறது, இங்கே இது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அந்த மனிதராக நேரத்துக்கு வருவார் அந்த மாதிரி வாங்குங்க. உங்ககிட்ட டயத்தை சொல்கிறவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களை எப்படி நடத்தணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. அவன்கிட்ட 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லு, அவன் ஊர் பாலத்தில் வரும்போதே நம்ம ஊர் பாலத்தில் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். இந்த பைபாஸை பிடிச்சிங்க, அதாங்க பைபாஸில் எங்கே பிடிச்சிங்க, தான் வந்துக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படிம்பாங்க. வீட்டிலலாம் பிள்ளைங்களுக்கு ஒய்ஃபு எல்லாருக்குமே தெரியும், இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்காம பாரு, அங்கே தான் இப்போ தோற்ற போயிட்டுருக்கோம் உள்ள. இதெல்லாம் கேட்டு கேட்டு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆள்கிட்ட சொன்னால் தான் என்ன பண்ணுவார், அவர் வருவார். அதனால் 10 மணின்னு சொல்லிடக்கூடாது, என்ன சொல்லணும், 9 மணின்னு சொன்னால் தான் ஆள் எத்தனை மணிக்கு வருவார், 10 மணிக்கு வருவார். இப்படியே ஆயிடுச்சு பாருங்களேன். இது எல்லாமே நம்ம உருவாக்கின எரர், நம்ம தான் அதை உடைக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால். ஆமென். இது அந்த டைம் இதெல்லாம் பண்ணுங்க. அதே மாதிரி வேத வாசிப்பாக இருக்கட்டும். கடைசியாக எப்போ பைபிள் உட்காந்து வாசித்தீங்கன்னு யோசித்து பாருங்கள். பைபிள் பிடிக்காத அளவுக்கு பெரிய பரிசுத்தவன் ஆகிட்டோம் நிறைய பேர்லாம். அது அப்படி எங்கள்கிட்ட ஆப்லேயே இருக்குதுங்க. ஆமாம், ஆப்பில் உட்காந்து எவ்வளோ படிக்கிறீங்கன்னு தெரியுமே. கடைசியாக எப்போ உட்காந்து வாசித்தீங்க ஒரு முழு அதிகாரத்தை, முழு வார்த்தையை? அதெல்லாம் பண்ணக்கூடாது. டிசிப்ளின்டாக இருக்கணும். உட்காந்து கடவுளுடைய வார்த்தையை தேடணும். முன்னாடி பயந்து பயந்து படித்தோம் பாருங்களேன். படிக்கலைன்னா பிரதர் விரலுக்கு அடிபட்டு காலில் ஏதாவது பிரச்சனை ஆகி போயிடும், எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக பைபிள் படிச்சாகணும் அப்படின்னு பயந்து படிச்சுட்டு இப்போ பயம் போயிடுச்சு. அதே நேரத்தில் இப்போ செய்கிறதும் நிறைய பேர் கிடையாது பாருங்களேன். முன்னாடிலாம் பாருங்கள், ஏதாவது சின்ன எரர்னா ஓடி வந்துடுவாங்க, ஏசப்பா 5 அதிகாரம் வாசித்துரு ஏசப்பா. என்னமோ நீங்கள் 5 அதிகாரம் வாசித்தா ஏசப்பா கணக்கில் ஏதாவது ஏறுற மாதிரி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது பயத்தில் செஞ்சோம். அப்படி செய்யக்கூடாது. உண்மையான அன்பிலிருந்து நான் செய்யணும். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைகளை இரவும் பகலும் நான் தியானிக்கும் பொழுது நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது எனக்கு ஆசீர்வாதம். ஆமென். அது யாருக்கும் இல்லை, உங்களுக்கு அது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக அது மாறுது. அப்போது அதில் ஒரு குவாலிட்டி கொடுங்க. கிவிங், கர்த்தருக்காக கொடுக்கறதுல ஒரு டிசிப்ளின். சில பேர் பாருங்கள், அதில் அப்படியே விட்டுருவாங்க. எப்படியோ கொடுத்தா என்ன கொடுக்காட்டா என்ன அப்படின்னு. நோ நோ நோ. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நீங்கள் கொடுக்கறதுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. கொடுக்கலன்னா அங்கே இருதயத்தில் வேறு ஏதோ என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒன்றும் பயம் இல்லை, ஏதோ ஒன்று தேவையில்லாத குப்பை ஒன்றாங்க உட்கார்ந்துட்டுருக்கு. ஆமாம், அதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நான் கர்த்தரை கனம் பண்ணும்படி கொடுப்பேன். ஆமென். ஆமாம்,
வாட் எவர் பி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். நான் தேவனுக்கென்று நான் கொடுக்குறேன், தேவனுக்கென்று நான் என்ன பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். அதில் ஒரு டிசிப்ளின். நான் சொல்கிறேன், வாழ்க்கையின் காரியங்களின் முன்னேற்றங்களெல்லாம் கர்த்தர் எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுட்டார். உங்கள் ஜெயம் எப்போவுமே ரெடியாக இருக்குது. நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா அதை எடுத்துப்பீங்கன்ற நான். ஆமென். எதுக்காக வெயிட்டிங்க? எதுக்காக வெயிட்டிங்? ஏன் தாமதம் ஆகிட்டு இருக்குது? ஏன் சில காரியங்களை வாழ்க்கையில் இன்னும் பார்க்க முடியலன்னா ஆள் இன்னும் ரெடியாகாமல் இருக்கிறான். பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். மணி 8:30 ஆயிடுச்சு பாருங்கள். நான் சொல்லிட்டேன், நீ 6 மணிக்கு வாங்க, நான் 9 மணிக்குள்ளே என்ன பண்ணிடுவேன், முடிச்சிடுவேன். 9 மணிக்குள்ளே உங்களை வெளியில் அனுப்பிடுவேன். அதுக்கு நான் பொறுப்பு. நான் முடிக்கலைன்னா கூட நீங்கள் போயிடலாம். 6 மணிக்கு வந்தவங்க. கலாத்தியர், why delays? பாருங்கள், இந்த டிசிப்ளின் அண்டர் த கிரேஸ் நமக்கு புரியும்னா ஆசீர்வாதத்தினுடைய எல்லை வேறு லெவலுக்கு போக ஆரம்பிச்சிடும் பாருங்க. ஆமாம், கலாத்தியர் 4:1 பாருங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாக இருந்தும், எல்லாம் சொல்லுங்கள், நம்ம தான் எஜமான். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் எஜமான். நீங்கள் போகும்போது கொஞ்சம் மண் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் உட்காந்துறீங்க. சரி, ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. எல்லாம் சொல்லுங்கள், எஜமான். நீங்கள் தான் சுதந்திரவாளி. எல்லாம் சொல்லுங்கள், நான் தான் சுதந்திரவாளி, நான் தான் எஜமான். ஆனால் ஏன் நம்ம கையில் சாவியை தரல? ஆனால் ஏன் நம்ம கையில் தேவன் சில மேன்மையான காரியங்களை இன்னும் தரல அப்படின்னா, அவன் சிறு பிள்ளையாக இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. பக்கத்தில் பாருங்க, பிகாஸ் யூ ஆர் த சைல்ட். நீங்கள் தான் ஓனரு. ஆமென். நீங்கள் தான் சுதந்திரவாளி. ஆனால் நீங்கள் சைல்டிஸாக, குழந்தைத்தனமாக இருக்கிற வரைக்கும் உங்கள் கையில் சொத்து வராது. சிம்பிள். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு பாருங்களேன். நீ தான் சுதந்திரவாளி, நீ தான் எஜமான். பாருங்க, இப்போ கிருபையின் கீழே வந்து இதெல்லாம் கற்றுக்குறோம். நான் தான் எஜமான், நான் தான் சுதந்திரவாளி, ஐ எம் a joint heir with Christ, hallelujah. எல்லாமே கரெக்டு தான். ஆனால் ஏன் ஒன்றுமே இல்லை? ஏன் வாழ்க்கையில் ஏன் ஒன்றத்தையும் பார்க்க முடியல? ஏன் இன்னும் பெரிய காரியங்கள் நடக்கலைன்னா இன்னும் யாராக இருக்கிறோம்? சைல்டு. எல்லாம் சொல்லுங்கள், சைல்டு. சைல்டாக இருந்தீங்கன்னா அடிமைக்கும் நமக்கும் வித்தியாசமே இருக்காதான். ஏன்னா அவனும் இந்த வீட்டில் அவங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருப்பான், சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு, நம்மளும் விளையாண்டுக்கிட்டு, கடைசியில் பார்த்தா இப்போ ஓனர் பையன் யார் அந்த மாதிரி ஆயிடுது. ஒன்றும் பெருசாக வித்தியாசம் ஒன்றும் இல்லாத மாதிரியே இருக்குது பாருங்க. பவுல் அதை எழுதுறாரு பாருங்க. 2வது வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்ப்பட்டிருப்பான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாய் காலம் நிறைவேறின போது சிறியனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஆமென். அப்போ பாருங்க, அடிமையாக இருக்கிற வரைக்கும் அடிமையாக இருந்து இப்போ யாராக மாறிட்டோம்? பிள்ளையாயிட்டோம். ஆனால் பிள்ளையானாலும் யாராக இருக்கிறோம்? அதனால் இன்னும் எதையும் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது. அப்பா ஏடிஎம் கார்டு இன்னும் கொடுக்கல கையில். ஏன்னா யாராக இருக்கான்? இப்போ ஜோஷுவா கையில் ஏடிஎம் கார்டு இருக்கா? கிடையாது. ஆனால் என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறேன் நான். ஆனால் அவன் கையில் என்ன கிடையாது? ஏடிஎம் கார்டு கிடையாது. கார்னிவல் கார் சாவி இருக்கா? கிடையாது. ஏன்னா யார்? சுதந்திரவாளியாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் மெச்சூரிட்டி வரும்பொழுது தான் செட்டன் லெவல் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் கையில் வர ஆரம்பிக்கும். ஆமென், ஆமென். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நாம் வளர வேண்டும். ஆமென். இப்படி சும்மா இப்படியே அப்படிலாம் இருக்கும். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே பெரிய ஆசீர்வாதங்களுக்கு வழிகள். ஆனால் அது இந்த சின்ன சின்ன இதிலிருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு டிசிப்ளினாக சர்ச்சுக்கு வர்றதுலேருந்து, டிசிப்ளினாக வேதத்தை வாசிக்கிறதுலேருந்து, டிசிப்ளினாக ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறதுலேருந்து, டிசிப்ளினான ஒரு கிவிங்கில் இருக்கிறதுலேருந்து, ஒரு மென்டர்ஷிப்பை, ஒரு தலைமைத்துவத்தை டிசிப்ளினாக அதில் வந்து உங்களை கனெக்ட் பண்ணி இருக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்கள், நான் காலையில் சொன்னதை சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நல்லா கவனிங்க.
தேவன் இந்த உலகத்தில் படைப்புகளை செய்வதற்கு முன்பாக அவர் ஒரு காரியத்தை செய்தார். சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே, எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு காரியத்தை பண்ணார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியானது ஒழுங்கின்மையும், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒழுங்கின்மை இருந்தா வெறுமை தன்னால் இருக்கும். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி ஒழுங்கின்மை வெறுமை, போனஸா இன்னொன்று இருக்கும், இருள். அத்தாடி அப்படின்றீங்களா? கர்த்தர் இன்னும் சிருஷ்டிக்கவே இல்லை, கர்த்தர் இன்னும் படைக்கவே ஆரம்பிக்கல. ஏன் தெரியுமா? ஒழுங்கின்மை வெறுமையும் இருந்தது. ஆழத்தின் மேல் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல். கவலைப்படாதீங்க, உங்கள் இருளை, உங்கள் ஒழுங்கின்மையை, உங்கள் வெறுமையை பார்த்து ஆவியானவர் ஓடி போகிறதில்ல, அதில் வந்து அசைவாடி டான்ஸை போட்டு அதை சூப்பராக ஆக்கிடுவார். ஆமென். இதான் கிரேஸ். இப்போ பிரமாணமாக இருந்தா, ஒழுங்கின்மையானவர்களே, ஓ வெறுமையானவர்களே, ஓ இருளுள்ளவர்களே, நீங்கள் என்னைக்கு கரெக்ட் ஆகுறீங்களோ அன்னைக்கு தான் ஆவியானவர் உங்கள் பக்கத்திலே வருவார் அப்படின்றாங்க. அது பிரமாணம். வாட் இஸ் கிரேஸ்? இப்போ அன்டிசிப்ளின்டாக இருக்கிறீங்க, வெறுமையாக இருக்கீங்க, இருளாக இருக்கிறீங்க, இப்போ ஒன்றும் கரெக்டாக இல்லை, ஆனால் உங்கள் மேலே தான் ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆமாம், இதான் கிரேஸ். பாருங்களேன், ஆவியானவர் இப்போ உங்களை விட்டு போயிடல, ஒரு ஒழுங்கான இடத்துல நான் வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லலை. இல்லை, ஒழுங்கின்மையிலே நம்ம வேலை செய்யலாம், இருளையும் நம்ம வேலை செய்யலாம், வெறுமையிலையும் நம்ம என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். ஆனால் ஆவியானவர் அதை இன்னும் படைப்பு நடக்கலை. இப்போ டிசிப்ளின் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, டிசிப்ளின். இப்போ சிருஷ்டிப்பே நடக்கலை. நீங்கள் நல்லா கவனிங்க, ஆண்டவர் சிருஷ்டிப்பையே செய்யலை. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணிட்டு இது மேலே ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அசைவாடுறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, வெட்டாந்தர தண்ணி எல்லாத்தையும் பிரிக்கிறாரு. வானம் தண்ணி வந்து என்ன பண்ணட்டும், மேலே என்ன பண்ணட்டும், போட்டோம், கீழே கொஞ்சம் வரட்டும்னு அவருடைய படைப்புகளுக்குள்ளாகவே அவர் செய்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் ஒழுங்குபடுத்துதல். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஒழுங்குபடுத்துதல். ஆமென். நீங்கள் ஆண்டவர்கிட்ட இந்த பிப்ரவரி மாதம், இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சு. சில பேர் ஒரு மாதம் முடிஞ்சிடுச்சான்ற மாதிரி இருக்குது. கவலைப்படாதீங்க, இப்படி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே டிசம்பர் வந்துடும். அப்புறம் புது வாக்குத்தத்தம், புதிய ப்ராஃபசி. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மலை அருகே நீங்கள் தங்கி இருந்தது போதும், எவ்வளோ நாள் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க போகிற, உனக்குன்னு நான் வச்சதை நீ அடைய வேண்டாமா? உனக்குன்னு ஒரு அழைப்பை வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன், உனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன், அதை எப்போ செய்ய போகிறேன்றார். ஆமென். தெளிவாக சொல்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இந்த மாலை வேளையில் இந்த என் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சேலஞ்சான வேர்டை அவர் அனுப்புகிறார். அது என்னன்னா, நான் உனக்கென்று ஒரு அழைப்பை வைத்திருக்கிறேன், நான் உனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். ஆமென். அதை நீ அறிய வேண்டும், அதை நீ நிறைவேற்ற வேண்டும். ஆமென். இது தெளிவாக இன்றைக்கி வர்ற ஒரு வாய்ஸ் ஆஃப் காடாக இருக்குது பாருங்களேன். ஆனால் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா நடக்காது. என்ன பண்ணுறீங்க 24 மணி நேரம், என்ன பண்ணுறீங்க யோசித்து பாருங்க. அதான் பிரதர், காலையிலேருந்து என்ன பண்ணலான்னு யோசிப்பேன், அது முடிஞ்சிடும். அடுத்த நாள் எழுந்திரிச்சு மறுபடியும் என்ன பண்ணலான்னு யோசிப்பேன், முடிஞ்சிடும். அப்புறம் ஒரு வருஷம் என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிப்பேன். லைஃப் வந்து திட்டமிடுவதற்கு தரப்படவில்லை, வாழ்வதற்கு தரப்பட்டிருக்கிறது. ஆமென். இட்ஸ் நாட் given ஃபார் ஜஸ்ட் பிளான், இட்ஸ் given ஃபார் லிவ். ஆமென். வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது, புரியுதா? ஏதாவது வெளிச்சம் அடிக்கா? சில விஷயத்தை முடிவு பண்ண முடியுமா? ஆமென். இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டால் வேற லெவல் ஆயிடலாம். ஆமென். உங்களுக்கு இந்த டிசிப்ளின் மூடு ஸ்டார்ட் ஆகணும். ஆமென். ஸ்டார்ட் ஆச்சுன்னா அவ்வளோதான், எல்லா வித ஒழுங்குகளும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உருவாக ஆரம்பிக்கும். அப்போ ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, இருளும் இருந்தது. போனஸ் மாதிரி இருக்கு. நான் சொல்கிறேன், கர்த்தர் இதெல்லாம் ஆவியானவரின் துணையை கொண்டு எல்லாவற்றையும் மாற்றுகிறார். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொண்டு என் வாழ்வின் ஒழுங்கின்மைகளை, என் வாழ்வின் வெறுமையை, என் வாழ்வின் இருளை நான் மாற்றி அமைப்பேன். இது வந்து ஒர்க்கிங் டுகெதர். யூ ஆர் த கோ லேபரர் வித் காட். இது ஏதோ ஆண்டவர் செஞ்சிருவார் அப்படின்றது கிடையாது. ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையை மாத்துறாருன்னா இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் மாறி இருக்குமே.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் மட்டும் செய்ய முடியாது, நீங்களும் ஆண்டவரும் சேர்ந்து தான் செய்ய முடியும். சில பேர் அதனால இது தெரியாமல் தான் நிறைய பேர் கர்த்தர் ஏன் இன்னும் செய்யவில்லை. ஆமாம், கர்த்தர் செய்யலை அப்படி கிடையாது. இட்ஸ் a co-laboring. நீங்களும் தேவனும் இணையும் போது அது நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். அடுத்த வார்த்தை பாருங்க, அதுல அடுத்த வார்த்தை, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் இங்க அனுப்பிட்டு இருக்கிறார் பாருங்க. let there be light. ஆமென். உங்களை நோக்கி வெளிச்சத்தை அனுப்பிட்டு இருக்கிறார். வெளிச்சம் நல்லதென்று கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக. இப்ப பாருங்களேன், வெறும் படைப்பு மட்டும் நடக்கல, என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிறார். பேரிட்டார், இரவுக்கு இருள் போயிட்டார், சாயங்காலம் முதலாம் நாள். அடுத்தது, ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு, அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவது என்று சொன்னார். எல்லாத்தையும் ஆர்டர் பண்றார். God is a God of order and discipline. ஆமென். இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. இது நீங்கள் ஜெனிசஸ் 1 படித்தாலே நாட் ஓன்லி கிரியேஷன், கிரியேஷனோட அங்கே எதுவும் வருது, ஆர்டர், டிசிப்ளின். ப்ரொடக்ஷனை மட்டும் அடித்து தள்ளிக்கிட்டே இருந்து ஒன்றும் பேக்கிங் பண்ணி ஒன்றும் எடுத்து வைக்கலன்னு என்னத்துக்கு ஆகும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோதான். ஒரு தோசையை சுட்டா கூட என்ன பண்ணுறீங்க, ஹாட் பாக்ஸில் வைக்கிறீங்க. சுட்டு போட்டிங்கன்னா என்னத்துக்கு ஆகும்? அதனால் ஹாட் பாக்ஸில் வைக்கிறீங்க, ரெடி பண்ணி வைக்கிறீங்க. அப்போ வெறும் உற்பத்தி மட்டும் இருக்கக்கூடாது, அங்கே ஒழுங்கு இருக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய பொட்டென்ஷியல் இருக்குதுங்க, ஆனால் டிசிப்ளின் இல்லாதனால அந்த பொட்டென்ஷியல் எல்லாம் வீணாகிட்டு இருக்குது. there is no purpose, there is no discipline. எல்லாம் சொல்லுங்க, ஒழுங்குகளும் நோக்கங்களும் இல்லாத வாழ்க்கை ஆற்றலை விரயமாக்கும். ஆமென். 2 தேவை உங்களுக்கு, ஒன்று பர்பஸ், இன்னொன்று டிசிப்ளின். உங்களுக்கு நோக்கமும் ஒழுக்கமும் வந்துவிட்டால் நீங்கள் உயர்வதை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் எந்த மனிதனாலும் தடுக்கவே முடியாது. நீங்கள் மேலே வந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆமென். இதுக்கு உங்களை உட்படுத்துங்க, ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் ஒன்றே சொல்லி முடிக்கிறேன். 5 அப்பம் 2 மீன் எடுக்கிறாரு. இப்போ 5000 பேர் சாப்பிட போறாங்க. பெரிய அற்புதம் ஒன்று நடக்க போகுது. எல்லாம் சொல்லுங்க, பெரிய அற்புதம். ஆமென். எத்தனை பேர் பெரிய அற்புதத்தை பார்க்க விரும்புறீங்க? ஆமென். abundance. God is a God of abundance. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் கடவுளுக்கு இன்னொரு தன்மை இருக்கு. God is a God of order and discipline. ஆமென். இதுவும் ரொம்ப முக்கியமாக இருக்குது பாருங்களேன். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, 5 அப்பம் 2 மீன் எடுத்து 5000 பேருக்கு போசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் எல்லாம் சொல்லுங்க உட்கார்ந்தார்கள். மிரக்கிளுக்கு முன்னாடி என்ன வருது? எல்லாம் சொல்லுங்க டிசிப்ளின். எல்லாம் சொல்லுங்க டிசிப்ளின். ஒழுங்குபடுத்துறார். 50 பேரை உட்கார்ட்டு. இல்லைன்னா நம்ம ஊரில் ஒரு போர்வை வாங்க போகிறேன், இது வாங்க போகிறேன்னு செத்து போனவன் எவ்வளோ பேர் இருக்கான் பாருங்க. வாங்க போனதே எதுக்கு தான்? அரிசி தான். கடைசியில் வாயில் விழுந்து கிடக்கும். நம்ம ஊரில் தான் அந்த மாதிரி வேதனையானதெல்லாம் நடக்குங்க. 10,000 பேர் கீழே எவன் கிடக்கலாம்னு பார்க்கல, மிதிச்சு போய் பார்க்கலாம் கொண்டல என் பொட்டானத்தை அப்படின்னு வாங்கிட்டு வந்துடுவான். கீழே அங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 10 பேர் கூட்ட நெரிசடியில் செத்தார்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய க்ரௌடை இயேசு எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கிறார் பாருங்க. தம்பி சப்பலெல்லாம் 2வது, முதல்ல சம்மணம் போட்டு உட்காரு. எல்லாம் 100 பேரா, 50 பேரா, அதுக்கப்புறம் தான் பார்சலே ஓப்பன். அது வரைக்கும் 5 மீனாக தான் இருக்குது. சரி, 5 அப்பம் கரெக்டா? சரி, 5 அப்பம் 2 மீன். சரி, ஏதோ ஒன்று மீன், அது என்ன குறைச்சிட்டீங்க மீனை அப்படிங்க. 5 அப்பம் 2 மீன், ஓகே. அது அப்படியே தான் இருக்குது. இப்போ ஏசு 5 மீன் 2 மீன் பெருகுவதாக அப்படின்னா என்ன ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அம்புட்டு கூட்டமும் இருக்கிற பசியில் பாஞ்சானா என்ன ஆயிருக்கும்? அந்த பையன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஆமாம், ஏசுநாதர் எங்க தேடுங்க, அந்த 3வது வரிசையில் விழுந்து கிடக்காரு பாருங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திங்க் பண்ணுங்களேன். நீங்கள் சும்மா கதை மாதிரி படிக்கிறீங்க. ஏன் இதெல்லாம் சொன்னார்? அர்த்தமே இல்லையா? இதில் அர்த்தமே இல்லையான்னு நினைக்கிறீங்களா? அர்த்தமே இல்லாமல் பேசிட்டாரா இயேசு? இல்லை, மிரக்கல்லாம் இருக்கட்டும் தம்பி, அற்புதம்லாம் இருக்கட்டும், பெருக்கெல்லாம் இருக்கட்டும். எஸ், ஐ எம் a God as a God of abundance. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் முதல்ல வரிசையாக உட்காரு அப்படின்றார். முதல்ல வரிசையாக உட்கார்.
50 பேர் 100 பேரை அழகா என்ன பண்ண வைக்கிறாங்க, அழகா என்ன பண்றாங்க, உட்கார வைக்கிறாங்க பாருங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இப்போ அடுத்த வசனம், அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். ஆமென். அப்புறம் பாருங்க, அபண்டன்ஸ் உண்டாகுது. எல்லாம் சொல்லுங்க, எங்கே ஒழுங்கு வருகிறதோ அங்கே உயர்வு வருகிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எங்கே ஒழுங்கு வருகிறதோ அங்கே பெருக்கம் வருது. உங்க வாழ்க்கை அப்படியே இருக்குன்னா வருஷ கணக்கா நான் சொல்றேன், டிசிப்ளின் பண்ணுங்க உங்களை. 2 விஷயம், பர்பஸ் அண்ட் டிசிப்ளின். எல்லாம் சொல்லுங்க, நோக்கமும் ஒழுக்கமும். நல்லா சவுண்டா சொல்லுங்க பார்க்கலாம், நோக்கமும் ஒழுக்கமும், பர்பஸ் அண்ட் டிசிப்ளின். ஆமென். உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கணும் எப்பவுமே. கடவுள் என்னை பெரிய காரியங்களுக்காக அழைத்திருக்கிறார். அடுத்தது, நான் என்னை ஒழுங்குபடுத்த போகிறேன். இது 2 உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன், இந்த பிப்ரவரி மாதம் இப்போ ஆரம்பிக்குது. இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள பெரிய அற்புதமாய் பெரிய அடையாளமாய் உங்கள் வாழ்க்கை மாறி போக ஆரம்பிக்கும். ஆமென். கத்தர் உங்களை ஒவ்வொரு துறையிலையும் அவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவதை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், பார்க்க முடியும். பாருங்கள், அப்படி எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே பங்கிட்டார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களில் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூட நிறைய எடுத்தார்கள். எல்லாம் சொல்லுங்க, நம்பர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, கணக்கு. இவ்வளவு பெரிய மிரக்கல்லையும் எது இருக்கு? எல்லாம் சொல்லுங்க, அபரிதத்திலையும் கணக்கு இருக்கு. ஏன் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க? 5 அப்பம் 2 மீன், மீதம் எவ்வளவு? நீங்கள் நம்ம ஆண்டவர் கணக்கே இல்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் என்ன வச்சுருக்கிறாரு, கணக்கு வச்சுக்க. பைபிளில் நம்பர்ஸ்னு ஒரு புக்கே இருக்குது. அதுக்கு பேரே என்னது? என்னாகமம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம். சில பேர் என்னாகமோ ஏதாகமோங்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, என்னாகமம். ஆமாம், அன்றைக்கி ஒருத்தங்க சொல்ல பதட்டத்தில் அப்படி சொல்லுதாங்க, என்னாகமோ ஏதாகமோ, என்னாகமம். ஏமேன். அப்போ என்னாகம்னு ஒரு புக்கே இருக்குது. நம்பர்ஸ். எல்லாம் சொல்லுங்க, நம்பர்ஸ். இப்போ 12 கூட நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்ட புருஷர் எல்லாம் ஒன்று விடாமல் பாபனை எழுதிட்டு இருக்காப்புல. எத்தனை? 500 ரூபா. எவ்வளோ பேர் வந்துச்சு? இவ்வளோ பேர். எவ்வளோ பேர் டிஸ்ட்ரிபியூஷன்? இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ, மீது எவ்வளோ? இது ரொம்ப முக்கியம். ஆமென். பல லட்சம் பைசா இல்லை, அக்கௌண்ட்ஸ். எல்லாம் சொல்லுங்க, அக்கௌண்ட்ஸ். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க. சில பேர் பாருங்க, துட்டு வந்துட்டா போதும், அப்புறம் உட்காந்து 100 ரூபாய்க்கு கணக்கு எழுதிட்டு இருப்பாங்க. அந்த 10 ரூபாய் எங்கே போச்சு அப்படின்ட்டு பார்த்துருக்கீங்களா? இது எல்லாரும் எப்போ பண்ணுவாங்க? எல்லாம் விதாயப்படும். எல்லாம் பைபிளில் இருக்குது. ஆமென். ஒரு சின்ன நோட்டை எப்போ வச்சுக்கோங்க, எழுதுங்க, உங்கள் செலவினங்களை எழுதுங்க, தப்பு கிடையாது. நாங்கள் விசுவாச வீரர்கள், கணக்கே பார்க்காம செலவு பண்ணுவோம். அந்த அளவுக்கு இருக்குதா என்ன உங்ககிட்ட? கடன் இல்லாமையா வாழ்கிறீங்க? இன்னும் கடனோட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு கணக்கு கூட பார்க்கறது கிடையாது, இஷ்டத்துக்கு இருக்கிறது. அப்புறம் ஜோம் பண்ணு கூப்பிடுதோ அப்படிங்கிறது. என்ன 100 தீர்க்கதரிசி வந்தாலும் அப்படியே தான் இருப்பீங்க. ஒழுங்குபடுத்தாத வாழ்க்கை, எவ்வளோ ஊற்றினாலும் ஒழுகி போகிற வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்கள், ஒழுங்குபடுத்தவில்லை என்றால் ஊற்றினாலும் ஒழுகி போகும். ஊற்றாமல் இல்லை, கர்த்தர் ஊற்றாமையாக இருக்கார். எத்தனை பேர் அனுப்பியிருக்கிறாரு, எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் வராங்க. யாரெல்லாமோ அனுப்பி என்னென்ன சத்தியத்தெல்லாமோ ஊற்றுறாரு, என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறாரு. கடைசியில் எங்கே போச்சுன்னே தெரிய மாட்டுக்கு. ஏன்னா உடசல் வச்சுக்கிட்டு இருந்து எம்புட்டு ஊற்றுனாலும் அங்கே இருக்காது. அப்படி இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், டிசிப்ளின். ஆமென். 5000 பேர் புருஷர்கள் 7000 பேராக இருந்தாங்க. அடுத்தது 5000 பேராக இருந்தார்கள். எல்லாம் போகிறது. அடுத்த சில ஜான் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதில் விடுபட்டுருக்கிற சில மேட்டர்லாம் எழுதுகிறாங்க. என்ன எழுதுகிறாங்கன்னா, அவைகள் சேதமாகாதபடிக்கு அவைகளை கூடைகளில் என்ன பண்ணுங்க, சேர்த்து வையுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், சேதமாகாதபடிக்கு அவைகளை சேர்த்து வையுங்கள். 5 அப்பம் 2 மீன் ஆக்கிறவரை எதுக்கியா சேர்த்து வைக்கணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எம்புட்டு சம்பாதிச்சாலும் சேமிக்க பழகுங்கள். இயேசுவே சேமிச்சிருக்கிறார். நம்ம ஆளுகளுக்கு பாருங்கள், அந்த பழக்கமே கிடையாது. எல்லா பழக்கமும் இருக்கணும். அங்கே ஒரு பையனுக்கு கொடுக்குற பழக்கம் இருக்குது.
ஆமென். இயேசுவுக்கு பெருக்கிற பழக்கம் இருந்துச்சு. எப்படி எப்படி வேலை நடக்குது பாருங்களேன். எப்படி வேலை நடக்குது பாருங்க. சீசர்கள்லாம் போய் பருமாறுகிறாங்க. ஆமாம், அவங்க இடையில ஸ்டாப் பண்ணால் என்னத்துக்காக இருக்கும். இவங்களாம் என்ன பண்ணுறாங்க, பருமாறுறாங்க. ஏன்னா சிலர் வந்து 5000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படிம்பாங்க. அப்பவுமே புரிஞ்சுக்க வேண்டிதான். மாப்பிள்ளை கரெக்டாக தான் சொல்லுதான், நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். 5000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அவன் என்ன பண்ணுறான், ஒதுக்கிடுறான் பாருங்க. ஒன்றும் மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறதில்ல, சேர்றதில்லை. சீசர்கள் அப்படி இல்லை, கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. எல்லாமே நடக்குது. கடைசியில் பாருங்கள், அதை என்ன பண்ணு, சேமித்து. அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் சேதமாகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை எல்லாம் சொல்லுங்கள் சேர்த்து வையுங்கள். ஆமென். ஏன் அப்படி சொல்லணும், நீ யோசித்து பாருங்க. தூக்கி துறப்போடு, அடுத்தால 5 அப்பம் மீன் வேணா நான் அதை பெருக பண்ண மாட்டேன்னா. கடவுள் அப்படி இல்லை பாருங்க. God is a God of order and discipline. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஒழுக்கத்தின் தேவனாக இருக்கிறார். ஆமென். பெருக்கத்தின் தேவனை நீங்கள் அறிந்திருக்கிறது எவ்வளவு அவசியமோ அவ்வளோ அவசியம் தேவன் ஒழுக்கத்தின் தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சாதாரணமான ஒரு மேட்டரை நீங்கள் கேட்கல, இதை வச்சு உங்கள் வாழ்க்கையில் ஆவியானவர்கிட்ட கேட்டு என்னென்ன டிசிப்ளின் கொண்டு வரணும்னு பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆரம்பிங்க. ஆமென். ஆமாம், நீங்கள் வந்து கோடி ரூபா கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, இல்லை 10,000 கொடுங்க, இப்படிலாம் சொல்ல. உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் முதல்ல கொடுங்கன்ற. நான் அதுக்கே இருதயம் தயாராகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தரித்திரம் என்னைக்கு மாறும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மாறாது. ஐ எம் சாரி டு சே திஸ், மாறாது. மாறும்னா நான் அப்போ அதை பேச வேண்டியதே கிடையாது. எப்படினாலும் இருங்க, எல்லாமே மாறிடும். சர்ச்சைக்கு கூட நீங்கள் வர வேண்டாம், எல்லாமே மாறிடும். நீங்கள் சாப்பிடாம கூட இருங்க, எல்லாமே மாறிடும். இப்படியே போக வேண்டியதான் ஒன்று ஒன்றா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒன்றும் மாறாது. எல்லாம் சொல்லுங்கள், இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்து கொண்டார். ஆமென். எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய, ஆமென் ஆமென் ஆமென், prepared for every good works. என் நேரம் அழைப்போருன்னு தெரியாது, நீங்கள் மட்டும் ரெடியாக இருந்துக்கோங்க. பெரிய காலிங்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆமென் ஆமென். இன்னைக்கு எத்தனையோ நாடுகள்ல இருந்து இன்விடேஷன் நம்ம டேபிளில் இருக்குதுங்க. அன்றைக்கி வந்து பேசுகிறேன், நம்ம இந்திய தேசத்தில் போயிட்டே இருக்கலாம், அவ்வளோ இடத்துல இருந்து இன்விடேஷன் இருக்குது. நீங்கள் சொல்ல, நாக்பூருக்கு வாங்க ப்ளீஸ், ஒரு மாதம் கொடுங்க. 1 மாதமா? அங்கே மீட்டிங், இங்கே மீட்டிங், ஃபுல்லாக எல்லாம் நாக்பூரில் ஆரம்பித்து ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வாங்க, இந்த டீச்சிங்ஸ் வேணும், இதை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் வாங்க அப்படின்னு அன்றைக்கி உட்காந்து அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் இருந்தும் டேட்ஸ் இப்போ எழுதிட்டுருக்குறோம், ஏகப்பட்ட நாடுகளுக்கு போகிறோம், எல்லாம் எழுதி பண்ணி வச்சுருக்கிறோம். நான் சொல்கிறேன், இது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு தெரியும். நான் ஆயத்தமானால் கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். அன்னைக்கு உட்காந்து படிக்கிறது, அன்னைக்கு உட்காந்து எழுதுறது, அன்னைக்கு உட்காந்து கற்றுக்கொள்வது. நான் சொல்கிறேன், தேவனுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன டிசிப்ளினாக இருந்தால் கூட அதை எடுத்து உலக பிரம்மாண்டமாக அவர் மாற்ற ஆரம்பிப்பார். ஆமென். அதை செஞ்சு பாருங்க. எனக்கு தெரியும், ஒரு நாள் பல மேடைகளில் கர்த்தர் நிறுத்துவார். நான் உட்காந்து படிக்க போகிறேன், நான் கற்றுக்கொள்ள போகிறேன், என்னை எக்யூப் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பண்ண ஒவ்வொரு காரியமும் இன்னைக்கு பலன் தந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். பலன் தந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்கள், எங்கே வேணாலும் போகலாம், எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த தேசத்துக்கு போகலாம், வாசல்கள் திறந்துருக்கு. வாய்ப்புகளுக்காக காத்திரல, வாய்ப்புகள் நமக்காக காத்திருக்கிறது. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, குதிரை யுத்தமானுக்கு ஆயத்தமாக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, prepare yourself, focus on your purpose, discipline yourself. ஆமென். வெறித்தனமாக இருங்க. அடுத்த வாரம் வரும்போதே ஒரு மாற்றத்தோடு வாங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒழுங்கின்மைகள் போகட்டும், என் வாழ்க்கையில் இருக்கிற அன்டிசிப்ளின் மேட்டர்லாம் போட்டு சுவாமி, ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டு உங்களை டிசிப்ளின் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபைனான்ஷியல், உங்கள் ப்ரேயர் லைஃப், உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப், எல்லா காரியங்களையும் சின்னதாக இருக்கலாம். எங்க வரிசையாக உட்கார்றது ஒரு மேட்டரா அப்படின்றோம். மேட்டர், எவ்ரி திங் இஸ் மேட்டர். ஆமென். அதுக்கப்புறம் தான் மிரக்கிள்ஸே நடக்குது.
பெரிய அற்புதங்களே நடக்குது பாருங்களேன். அப்போ நீங்கள் நினைக்கலாம் இது சாதாரணமான காரியம் அப்படின்று. இல்லை, இந்த சாதாரண ஒழுங்குகளுக்குள்ளே தேவன் பல உயர்வுகளை புதைத்து வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான், இதை நீங்கள் நம்பினீங்கன்னா போதும். இவ்வளோ சிம்பிளாக நீங்கள் நம்பி, நான் கர்த்தருக்கு கொடுப்பதில் என்ன டிசிப்ளின் பண்ணுறேன், கர்த்தரை தேடுவதில் என்ன டிசிப்ளின் பண்ணுறேன், தேவ மக்களோடு ஒரு அடையாளப்படுத்தி, சும்மா தனியாக உட்காந்து உயர முடியாது, ஒரு ஃபெல்லோஷிப்குள்ளே வரணும் பாருங்கள். உங்களை அடையாளப்படுத்திக்கோங்க, உங்களை இணைத்து கொள்ளுங்கள். ஆமாம், இந்த சபையில் இருக்கிறீங்கன்னா சில டேக் சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஆமென். என்ன யாது என்ன நடக்குது அதில் கலந்து கொள்ளுங்க, உங்களை இணைத்து கொள்ளுங்க. ஏன்னா அது உங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற உங்களுக்கு உதவி செய்யும். ஆமென். தனியாக ஹெவன்லேருந்து எதுவும் அப்படி கூட்டிகிட்டு போகாது. கடவுள் அந்த மாதிரிலாம் வைக்கல. கடவுள் சில விஷயத்தை ஒழுங்காக வச்சுருக்கார். அது ஆரோன் தலையில், ஆரோன் சிரசில் ஊற்றப்பட்டு, அப்புறம் தாடிகளில், அப்புறம் தான் அப்படி போகுது பாருங்களேன். கர்த்தர் ஒரு ஆர்டர் வச்சுருக்கிறார். சும்மா எப்படியோலாம் ஊற்ற மாட்டார், எப்படியோலாம் அது நடக்காது. ஆமென். ஒரு தலைமை வைத்திருக்கிறார், சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். அதன் வாயிலாக அது பாய்ந்தோடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். இந்த நாட்களில் அதுக்கு உங்களை உட்படுத்துங்க. அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் தேவனே, இந்த இரவு நேரத்திற்காக நன்றி. எங்களுக்கு தெரியும் நீர் பெருக்கத்தின் தேவன் என்று. ஆனால் நாங்கள் இன்னும் உம்மை குறித்து கற்றுக்கொள்கிறோம். நீர் பெருக்கத்தின் தேவன் மட்டுமல்ல, நீர் ஒழுங்கின் தேவனாக இருக்கிறீர். யூ ஆர் த காட் ஆஃப் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின். அதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நீங்கள் எதையுமே டைமுக்கு பண்ணுற ஒரு ஆண்டவர்ப்பா. நீர் நேரம் பிந்துகிறது இல்லை. அதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நீர் எவ்வளோ நேர்த்தியின் தேவன் சுவாமி. அந்த நேர்த்தி எங்களை பற்றி பிடிக்கட்டும் சுவாமி. அந்த டிசிப்ளின் எங்களை பற்றி பிடிக்கட்டும் கர்த்தாவே. அந்த ஒழுங்கின் ஆவி எங்களை பற்றி பிடிக்கட்டும். ஆமென். சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற அந்த ஆவி, சகலத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஆவி, சகலத்தையும் நிறுவ வைக்கக்கூடிய அந்த ஆவி, சகலத்தையும் ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணி, எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி, எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த கிருபைகள் இயேசுவின் நாமத்திலே இந்த நாளில் இருந்து பெருகுவதாக நாங்கள் சொல்லுகிறோம் கர்த்தாவே. இங்கே இருக்கிற சிறியோர் பெரியோர், ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க, ஆமென், அவங்க குடும்பத்திலே, ஆமென், அவங்களுடைய தொழிலிலே, ஆமென், ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகலங்களிலேயும் ஒரு ஒழுக்கம் வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எங்களை உயரச் செய்கிறதுக்கு முன்பாக சில நல்ல ஆயத்தங்களை நீர் செய்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் ருசி பார்க்க போகிறோம். இந்த நாளிலிருந்து இந்த பயணம் துவங்கட்டும். பெரிய பெருக்கங்களை நீர் செய்ய போகிறீர். எங்களை வரிசையாக உட்கார வைக்கிறீங்கன்னா நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே, ஏதோ ஒரு பெருக்கம் நடக்க போகிறது. ஆமென், ஆமென். நீர் எங்கள் ஒழுங்கின்மையில் அசைவாடுகிறீர் என்றால் நாங்கள் நம்புகிறோம் ஏதோ சில சிருஷ்டிப்புகள் நடக்க போகிறது என்று. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆமென், ஆமென். ஆவியின் கனியோ இச்சை அடக்கம் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். the fruit of the spirit is a discipline. இன்னைக்கு அது ஆக்டிவேட் பண்ணப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அது ஆக்டிவேட் பண்ணப்படுவதாக. ஆண்டவரே, இதை எங்களுக்கு செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். எப்போவுமே ஃபர்ஸ்ட் வீக் கம்யூனியன் கொடுப்போம். ஆனால் இந்த திருப்பு நெக்ஸ்ட் வீக் தான். சரியா? ஓகே. கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் நான், கிவிங் இஸ் த ஹானரிங். கிவிங் இஸ் த ஹானரிங். பாருங்கள், ஏதோ பணம் இல்லை, நீங்கள் கொடுக்குறீங்களா பணம், அப்படி கிடையாது. உங்கள் இருதயம் எங்கே இருக்குன்றத பணம் சொல்லுது. இவ்வளோதான். உங்கள் இருதயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறதுன்றதுக்கு அடையாளமே என்னதுதான்? கிவிங் தாங்க. பாருங்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறோம் என்று சொல்லி, யாரை பற்றி போட்டிருக்கு? சவுல். எல்லாம் சொல்லுங்க, சவுல், த ஃபர்ஸ்ட் கிங், இஸ்ரவேலில் முதல் ராஜா. அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேலியாளின் மக்கள்னா யாரு? ஒர்த்லெஸ் மேன். ஒர்த்லெஸ் மேன். அவங்க என்ன பேசுறாங்க பாருங்க. இவனா நம்மை ரட்சிக்க போகிறான்னு சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை, சிம்பிள். உங்கள் வாழ்க்கையில் கிவிங் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
கர்த்தரையோ அந்த ஊழியத்தையோ அந்த போதனையையோ அந்த அபிஷேகத்தையோ நீங்கள் கனம் பண்ணவில்லை என்று அர்த்தம். சிம்பிள். மாறா என்ன பண்ணுறோம்? அசட்டை பண்ணினார்கள். எல்லாம் சொல்லுங்க, அசட்டை பண்ணினார்கள். எப்படி போட்டுக்கு பாருங்க, அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை, நல்லா கவனிங்க. அப்போ கிவிங்கிறது என்னதுன்னா ஹானர். எல்லாம் சொல்லுங்க, ஹானர். கொடுக்காதது பேர் என்னது? கனவீனம். சிம்பிள் சிம்பிள். ஸோ உங்கள் ஹார்ட்டை அதனோட கனெக்ட் பண்ணுங்க. டேடி, ஐ எம் கோயிங் டு ஹானர். நான் உங்களை கனம் பண்ண விரும்புகிறேன். நான் உட்காந்து உங்களை நோண்டி யார் கொடுத்தீங்க கொடுக்கல இது என் வேலை கிடையாது. உங்கள் வாழ்க்கை உயரணும்னா, உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராக திரும்பணும்னா, கொடுக்காத வரைக்கும் உங்கள் இருதயம் பொருளாசை உள்ள இருதயமாக அது இருக்கிறது. அவ்வளோதான். நீங்கள் பொருளுக்கு தான் உங்கள் கடவுள். பொருளை உங்கள் கடவுளாக நினைக்கிறீங்க, அவ்வளோதான். என்றைக்கு உங்கள் இருதயத்தில் தேவனுக்கு முதலாவது கொடுக்கணுன்ற எண்ணத்தில் எடுத்து கொடுக்குறீங்களோ அன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, பொருள் என்ன பொருள் கர்த்தாவே, உங்கள் அருள் தான் எல்லாம்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவர் கொண்டு வருவார். இது வரைக்கும் அவர் தான் கொண்டு வந்தார், இனிமேலும் கொண்டு வருவார். ஆனால் நான் கர்த்தரை கனம் பண்ண போகிறேன். ஏமேன். அவர் அசட்டை பண்ண போகிறது கிடையாது. அப்போ கடவுள் ஒரு டிசிப்ளின் சொல்லித்தரார். உங்கள் வருமானத்தில் முதன்மையானதை கர்த்தருக்கு கொடு. ஒருத்தர் கேட்குறாரு, தசம பாகம் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? அதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்குற ஏற்பாடு இருக்கா? இவ்வளோ கேள்வி கேட்குறாருன்னா என்ன அர்த்தம்? வேண்டான்னு இவர் சொல்லுவாரான்றதான் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. இந்த ஊழியக்காரர் பிடிக்கல, அந்த ஊழியக்காரர்னா என்ன அர்த்தம்னா, இப்போ அவன் ஊழியக்கார பிரச்சனை இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி யார் சொல்லுவா? தீர்க்க தரிசனம் அப்படின்றது தான் இப்போ ஆள் தேடிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது உபதேசம் கிடையாது, உள்ள பிரச்சனை. ஏமேன். எல்லாம் சொல்லுங்கள், கொடுப்பது கனம். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஆன்லைனில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் நான் சொல்கிறேன், இதை கேட்குறேன் இதை பார்க்குறேன்றதுலாம் உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்யாது. இது உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில் பயனாக இருக்கிறது நீங்கள் நம்புவீங்கன்னா உங்களுடைய ஹானர் மூலமாக அதை வெளிப்படுத்தலாம், கொடுப்பதின் மூலமாக அதை வெளிப்படுத்தலாம். ஆமேன் ஆமேன். டேக் யுவர் ஆஃபரிங், யூ கேன் கிவ் ஆன்லைன். பல்வேறு விதங்களில் அதை நீங்கள் கொடுக்கலாம். பேச்சியம் மூலமாக, எது மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க. கர்த்தர் இந்த கொடுக்குறதுல உங்களை டிசிப்ளின்குள்ளே உங்களை நடத்துகிறாரு, நம்புகிறீங்க. நீங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கார்டு இருக்குதுன்னா யூ கேன் ஸ்வைப், பின்னாடி ஸ்வைப் பண்ணலாம். அங்கே போனீங்கன்னா கார்டு கொடுத்தீங்கன்னா ஸ்வைப் பண்ணலாம். எந்த விதத்தில் நீங்கள் கர்த்தருக்கு என்று கொடுக்கலாம். ஆமென். ஏனென்றால் உங்கள் இருதயம் தேவனுக்கு நேராய் திரும்புவதற்கு ஒரு அற்புதமான பயிற்சி தான் கொடுக்கிற காரியமாக இருக்கிறது. ஆமென். நான் வறுமையிலே இருக்கிறேங்க. யோசித்து பாருங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறா ஒருத்தி, அவாட்ட போய் சொல்லிட்டு இருக்கிறான், முதலாவது கொண்டு வா. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? என்னையோ கொஞ்சம் மனசாட்சி இல்லையா? அந்த அம்மாவே புருஷன் இல்லாமல் ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு கொஞ்சோல மாவு எண்ணெயும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு, அதை கொண்டு வான்னு கொஞ்சம் இறக்கமே இல்லையா இந்த தீர்க்கதரிசிக்கு? அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் அது நேச்சுரலாக படித்தா ஒன்றுமே புரியாது. பாருங்களேன், அவள் அதை சாப்பிட்டா அவள் கதை முடிஞ்சிச்சு. ஆனால் அதை கொண்டு வந்து இந்த ப்ரொஃபெட்டிக் அனாயிண்டிங்கோட கனெக்ட் பண்ணும் பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, பஞ்சம் முடிகிற வரை எண்ணெய் மாவும் குறையவில்லை. ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் நம்மை பெருக வைக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் அதை ரொம்ப அழகாக செய்யுங்க. ரொம்ப நேர்த்தியாய் அதை செய்வதற்கு உங்கள் இருதயத்தில் ஒப்பு கொடுங்க. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் இன்னொரு பெரிய ஃபைனான்ஷியல் ஃப்ளோக்குள்ளே கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமாம். நான் சிலர் பார்க்குறேன், ரொம்ப டிசிப்ளினாக இந்த ஊழியத்தில் கொடுக்குறீங்க. சிலருக்கு ஏதோ தோன்ற நேரம் அப்படிலாம் பண்ணாதீங்க. டிசிப்ளினா, ஐ வாண்ட் டு கிவ். இது உங்கள் சர்ச்சுனா கிவ் யுவர் டைட்ஸ், அவ்வளோதான். அதர்வைஸ் டோன்ட் கிவ். ஆமென். திஸ் இஸ் மை சர்ச், இவர் தான் என்னுடைய போதகர், இதுதான் என் சபை என்றால் இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்? கொடுக்கலாம். இல்லைங்க நான் சும்மா டைம் பாஸுக்கு வந்துட்டு போகிறேன்னா டோன்ட் கிவ். ஆமென் ஆமென். அது ஒரு கவனன்ட். பாருங்களேன், ஒரு அனாயிண்டிங்கோடு உங்களை என்ன பண்ணுறீங்க? கனெக்ட் பண்ணுறீங்க. ஒரு அபிஷேகத்தோடு உங்களை இணைக்கிறீர்கள். ஏதாவது ஒரு அபிஷேகத்தோடு இணைஞ்சிறீங்க. இங்கே தான்றதெல்லாம் சொல்லலை, எங்கேயாவது இணைஞ்சிரிங்க, உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். கரங்களை எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். டாடி, இந்த மாலை நேரத்தில் இன்றைக்கு கொடுக்குற இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த கரங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாத்திலையும் எங்கள் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறீங்க. ஆமென். உங்கள் ஃபைனான்ஷியல் ஒரு டிசிப்ளின் வரட்டும் சுவாமி. ஆமென் ஆமென் ஆமென். சேமிக்கிற பழக்கம் உங்களுக்கு வரட்டும் சுவாமி.
அதை நல்ல பெருக்குகிற ஞானம் உங்களுக்கு வரட்டும் சுவாமி. ஆமேன். ஏதோ வந்தது போகிறது தெரியாமல் இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. ஐ ரிலீஸ் சம் சூப்பர் நேச்சுரல் ஃபைனான்ஷியல் விஸ்டம். ஆமேன். இந்த நாளில் அதை பார்க்குற பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய ஞானத்தை அவங்க மேலே நான் பேசுகிறேன். கர்த்தாவே பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. நீர் அதை செய்கிறீர், அதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். இன்னைக்கு பேசுனது ரொம்ப ஆழமானது இல்லை, ரொம்ப மேலோட்டமானது பேசியிருக்கிறோம். ஆமேன். ஆனால் இதை இன்னும் டீப்பாக ஒவ்வொன்றா என்ன பண்ணுவோம், எடுத்து பேசுவோம். ஒரு நாட்களில் பேசுவோம். அடுத்த வாரத்திலேருந்து உங்களை சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு வரணும்னு பிளான் பண்ணக்கூடாது, 5:45 வரணும்னு பிளான் பண்ணணும். அப்போ உங்கள் கரெக்டாக வந்து 6 மணிக்கு சொன்னார், வீட்டில் 6 மணி ஆகிட்டு அப்படி கிளம்பிடாதீங்க. அப்போ மறுபடியும் அதே 7 மணிக்கு தான் வந்து சேருவீங்க. சின்ன சின்ன ஒழுங்குகளை செய்யுங்க. வரும்போது வரிசையாக என்ன பண்ணுங்கள், உட்காருங்க. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் பாட்டுக்கு சேரை விட்டுட்டு உட்காடுறீங்க, அங்கே 2 பேர் சேரை கண்டுபிடிச்சி உள்ளே எப்படி வர்றது பண்ணாதீங்க. வரிசையாக உட்காருங்க. விஐபி சீட்லாம் கிடையாது, எல்லாமே உங்கள் சீட்டு தான். அப்படியே லைன் பை லைனாக என்ன பண்ணுங்கள், உட்காருங்க. இதெல்லாம் செய்யுங்க. அப்புறம் பாருங்கள், பெரிய பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஆமேன். கர்த்தரை உண்மையாக தேடுங்க, உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Amen.